மாயனுக்கு முன்பாக திரிசூலம் ஒன்று முன்வந்து நிற்க அதை தாண்டி அவனால் செல்ல முடியவில்லை. குரோதத்துடன் திரும்பியவனின் கண்கள் ஒரு நிமிடம் பலவிதமான உணர்வுகள் கலவையாக தோன்றி அதன்பின் நெருப்பில் கிடந்த இரும்பை போல் செக்க சிவந்து தணலாய் ஜொலிக்க ஆரம்பித்தது. சிவனேசர் முருகையன் துணையுடன் வானதியும் மேகலா அம்மு வந்து கொண்டிருந்தனர். இவர்களை கண்ட நீலி தன் போராட்டத்தை நிறுத்திவிட்டு கோபமாக அவ்விடம் விட்டு அகன்றான். மாயனோ வானதியை பார்த்து முறைத்தபடி சென்றான். கூடிய சீக்கிரம் இந்த மாயன் யாருன்னு உனக்கு தெரியும் என்பது போல் இருந்தது அவனது பார்வை. அவனின் பார்வையை கண்டு அசையாது நின்றிருந்த வானதியின் மனதுக்குள் இவன்தான் மாயனா? ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட வந்து பேசுறப்ப எல்லாம் வேறவனா தெரிஞ்சானே, அப்போ உருவத்தை மாத்திட்டு தான் நம்ம கிட்ட பேசினானா என்று குழம்பி போய் நின்றவர் பின் அதை மறந்து அம்மா என்றபடி தேவகியின் அருகே வர, வானதிமா உனக்கு ஒண்ணுமில்லையே என்று கேட்டார் அவர். நான் நல்லா தான் இருக்கேம்மா, நீங்கள் என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு கவலையே இல்லைம்மா. அங்கு குழலியோ அந்த அறையிலேயே மயங்கி கிடந்தாள். நிகும்பன் கருடன் முன் ஆவேசமாக வந்து நின்ற நீலி மாயனை கண்டு கருடன் தான் கேட்டான், என்னாச்சு நீலி? அந்த தேவகி குழலியை நெருங்க விடாம தடுத்துட்டா. கடைசியில் அந்த குடும்பமே ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு. குழலி மூலமா வானதியை கொன்று அந்த ரத்தத்தால உன் புருஷனை விடுவிக்கணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனா அது இப்படி தடையா வந்து நிற்கிதே, இப்போ என்னதான் பண்றது? இவங்க இவ்வளவு ஆத்திரப்பட்டா நமக்கு சிவனேசர்கிட்ட இருந்து குறிப்பு ஓலை கிடைக்காது, என்ன பண்றது என்று நிகும்பன் யோசிக்க தொடங்கிவிட்டான். என்ன நிகும்பா, என்ன யோசிக்கிற என்று கருடன் அவன் கவனத்தை கலைக்க, எப்படி உக்கிரனை விடுவிக்கிறதுன்னா? ஆனால் நீலி, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. இவ்வளோ வருஷம் இருந்த உன்னால இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையா இருக்க முடியாதா என்று தன்மையுடன் கேட்டான் நிகும்பன். ஆனா நான் சொல்கிறேன்ல நீலி, இரு, இன்னும் கொஞ்ச நாள் தான். அதுக்குள்ளே உக்கிரனை நீ கண்டிப்பாக விடுவிச்சிடலாம். உன் பொண்ணும் உனக்கு திரும்ப கிடச்சிடுவா. உண்மையாவா? சத்தியமா? இப்போ அது வரைக்கும் எதுவும் பண்ண வேண்டாம் என்று சொல்ல, சரி என்று மாயனும் நீலியும் புறப்பட்டு விட்டனர். வானத்தில் இருந்த 1-2 நட்சத்திரங்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவன் முகம் வேதனையை பிரதிபலித்து கொண்டிருந்தது. மனமோ அவளை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று படபடக்க அவனால் சாதாரணமாக இருக்க முடியவில்லை. காதலுக்கும் கடமைக்கும் இடையே அவன் மனம் தத்தளித்து கொண்டு இருந்தது. வேண்டாம் என்று எத்தனையோ தடவை அவனும் முடிவெடுத்து விட்டான். ஆனால் மனம்தான் கேட்கவில்லை. இந்த வேதனை அவனை எதிலுமே கவனம் செலுத்த விடாமல் குழப்பத்திலேயே வைத்திருந்தது. ஒரு சில நேரம் கடமைதான் முக்கியம், கடமைக்காக அந்த காதலையே கொன்றுவிடலாம் என்று நினைத்தாலும் உயிர் போகும் வேதனையை அனுபவிப்பதை நினைத்து அவன் மனம் பயந்து வருந்தியது. இதுக்கு என்னதான் முடிவு என்று அவன் மனம் அவனையே கேள்வி கேட்டது. நிகும்பன் கருடனிடம் முக்கியமான திட்டத்தில் ஈடுபட்டிருந்தான். கருடா, எதுக்கும் நீ அந்த மாயன் மேலே ஒரு கண்ணை வச்சுக்கோ. நம்ம மீறி எதுவும் பண்ணிடக்கூடாது. நமக்கு அந்த ஓலை முக்கியம். அதை எடுக்கணும்னா வானதியால் தான் முடியும். என்னாச்சு நிகும்பா, நீ தான் முதல்லையே அந்த வானதியை அழிக்கணும்னு முயற்சி பண்ண. இப்போ நீயே வானதியை அழிக்க வேணான்னு பேசுகிற. எனக்கு புரியலை. வர வர நீ அந்த சிவனேசருக்கே சாதகமாக பண்ணுற மாதிரியே எனக்கு தோணுது. என்ன பயந்துட்டியா? நான் ஒன்று பண்ணால் அதில் 1000 காரணம் இருக்கும் கருடா. அது உனக்கு தெரியாதா? அந்த சிவனேசர் மேலே இருந்த ஆத்திரத்தால் என்னோட லட்சியத்தை மறந்து அவனை பழிவாங்கியே ஆகணும்னு வெறியோட எல்லாத்தையும் பண்ணேன். ஆனால் அடுத்து தான் புரிஞ்சது, சிவனேசர் மறைச்சி வச்ச ஓலையை எடுக்கணும்னா அதுக்கு அந்த வானதி உயிரோடு இருக்கணும்னு. இப்போ நான் அந்த ஓலையை எடுக்கத்தான் மாயனை எதுவும் பண்ணி காரியத்தை கெடுத்துடக்கூடாதுன்னு உன்னை பார்த்துக்க சொல்கிறேன். என்னோட பலம் என்னன்னு இனிதான் சிவனேசருக்கு புரியும் என்று சொன்னபடி அடுத்து செயலாற்ற வேண்டிய திட்டத்தை நிகும்பன் சொல்ல, அதை கேட்டு கருடனுக்குள்ளேயே அச்சம் பிறந்து விட்டது. நடந்ததை எல்லாம் கேள்வியுற்ற சுப்பிரமணி வானதியின் மீதும் சிவனேசர் மீதும் செம கோபத்தில் வந்தார். உங்களால் எதுவும் பண்ண முடியாமல் பேசாமல் இருக்க முடியாதா? அன்னைக்கு இப்படி பண்ணி தான் தேவகியை சாகடிச்சிங்க. இப்போ அடுத்து ஏன் பொண்ணா? அப்பா ப்ளீஸ் அமைதியாக இருங்க. நீ எதுவும் பேசாத. பேசினா அடிதான் வாங்குவேன். நீயும் உன் தாத்தா பேச்சை கேட்டு என்னை விட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டியா? டேய், பாப்பா கிட்ட ஏன் இப்படி பேசுகிற? நீங்கள் சும்மா இருங்கப்பா. இதை இப்படியே விட்டோம்னா அன்னைக்கு மாதிரி நாம தான் கஷ்டப்படணும். இவங்களுக்கு என்ன சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு சிவன் கோவிலே கதின்னு போயிடுவாங்க. அப்பா, நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. வானதி, நீங்கள் இங்கே இருக்க வேணாம், ஊருக்கு கிளம்புங்க. குழலியும் ஊருக்கு போனால் தான் சரியாவான்னு எனக்கு தோணுது.
இல்லை, இது சரியான முடிவு இல்லை என்று முருகையன் சொல்ல, டேய் சுப்பிரமணி, நீ பேசுறது என்னன்னு உனக்கு புரியுதா என்று சதாசிவமும் சொல்ல, அப்பா இதில் யாரும் தலையிடாதீங்க, நான் சொன்னது தான், அவள் ஊருக்கே போயிடட்டும், அப்புறம் குழலி வீட்டுக்கும் மேகலா வீட்டுக்கும் யார் பதில் சொல்றது என்று சுப்பிரமணி கேட்க அனைவரும் அமைதியாக இருந்தனர். சிவனேசர் வானதியை பார்க்க அவளோ கண்ணை மூடிக்கொண்டு அமைதியாக இருக்குமாறு சொன்னார். அனைவரும் அமைதியிலேயே அந்த நாளை கழிக்க குழலியோ மயக்கத்திலேயே கிடந்தாள். அவளை எழுப்பினால் எப்படி நடந்து கொள்வாளோ என்று வேறு அவர்களுக்கு பயமாக இருந்தது. இரவு லட்சுமி பாட்டி வந்து அவர்களை வற்புறுத்தி சாப்பிட அழைக்க வேண்டா வெறுப்பாக வந்து அமர்ந்தாள் வானதி. மேகலா அம்முவும் அமைதியாகவே சாப்பிட சுப்பிரமணி, நாளை கழிச்சு நீங்க ஊருக்கு கிளம்புறீங்க சரியா என்று சொல்லிவிட்டு எழுந்து சென்று விட்டார். அப்பா சென்றதும் வானதி தன் அயப்பாவிடம், அயப்பா உங்க மகன்கிட்ட நீங்களாவது எடுத்து சொல்லக்கூடாதா என்றார். என்னத்தை சொல்ல, சரியா போச்சு, அவர் பாட்டுக்கு எங்களை எல்லாம் ஊருக்கு கிளம்ப சொல்லிட்டாரே, ஊருக்கு போனாலும் இந்த பிரச்சனை எங்களை விடாதே அயப்பா, அவன் முடிவு எடுத்த பின்னாடி நாம் எப்படி பேசுறது, வேணும்னா ஓ அம்மாவை விட்டு பேச விடுவோம். சூப்பர் அயப்பா, நல்ல ஐடியா கொடுத்தீங்க என்று இவர்கள் பேசிக்கொண்டிருக்க அங்கு நிகும்பனிடம் வானதி ஊருக்கு செல்வதை பற்றி அறிவித்து கொண்டிருந்தான் கருடன். அவளால் போக முடியாது கருடா, அவன் நமக்கு உதவி பண்ணியே ஆகணும், பண்ண வைப்பேன். குறிப்பு ஓலை அப்புறம் அந்த சிவரகசியம் எல்லாம் கை கிடைச்ச பின்னாடி நாம் அனுப்பி வைக்கலாம் அவளை, ஆனால் ஊருக்கு இல்லை, இந்த உலகத்தை விட்டேன். நீ இப்படியே தான் சொல்கிற, அதுக்காக எந்த ஒரு முயற்சியில் ஈடுபட மாட்டேறியே நிகும்பா. நாளைக்கு மறுநாள் இரவு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லு. ஏற்கனவே உன்கிட்ட சொன்ன திட்டம்தான், அது நல்லபடியாக நடக்கும் பாரு என்று அவன் சொல்லி சிரிக்க, இந்த தடவையாவது நமக்கு வெற்றி கிடைக்கணும்னு நான் நம்புகிறேன் என்றான் கருடன். கண்டிப்பா, அதுக்காக தானே இவ்வளோ பெரிய பயணம். அந்த ரகசியம் கிடைச்சதுக்கு அப்புறம் வானதி தான் பலி என்றான் நிகுமன். அதை மறைந்து நின்று கேட்டுக்கொண்டிருந்த அந்த உருவத்தின் கண்கள் செந்தனலை கக்கியது. வீட்டில் இருந்த வானதி அமைதியாக இருப்பதைக் கண்டு மேகலாவும் அம்முவும் வந்து பேசினார்கள். ஏ பக்கி, நீ ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்க? இல்லை, உண்மையிலே குழலியை கூட்டிட்டு இங்கே வந்திருக்க கூடாதோ, அவள் கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு மனசு தாங்கலை. அக்கா, இப்போ வந்தது தான்க்கா நல்லது, அவங்களும் சரியாயிடுவாங்க, நம்ம பிரச்சனையும் சரியாயிடும். ஆனால் சரியாகிற முன்னாடி பல தப்பான விஷயங்கள் நடக்கும்னு தோணுது. அப்படி கவலைப்பட்டோம்னு வை, எதுவுமே நடக்காது. உனக்கு தான் சிவனோட அருள் பரிபூரணமாக இருக்குன்னு தாத்தா சொல்லியிருக்காருல்ல, அதுவும் இல்லாமல் சிவன் தான் உன்னை பிறக்க வச்சார், அவர் தான் முத உன்னை கையில் ஏந்திருக்கார். அப்போ உண்மையிலே நீ தெய்வ குழந்தான், நீ பயப்பட தேவையே இல்லை என்றாள் மேகலா. ஆனாலும் வானதியால் அதை நினைத்து கவலைப்படாமல் இருக்க முடியவில்லை. அந்த நேரம் நிகும்பனை யாரும் அவ்வளவு சாதாரணமாக எடை போட வேண்டாம். என்னோட சக்தியை நான் காட்டுறப்ப அதில் சிக்கி எத்தனை பேர் காணாமல் போக போறீங்களோ நாளைக்கு மறுநாள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அவள் ஊருக்கு போகணும்னு நினைச்சாலும் ஊரை விட்டு போகவே முடியாது என்று தன் காதுக்குள் கோர சத்தம் கேட்டு சுப்பிரமணி அலறி அடித்து கொண்டு வானதியை நோக்கி வந்தார். ஆனால் அவள் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்ததைக் கண்டு இவரும் சற்று பயம் நீங்கி சென்று விட்டார் தன் அறைக்கு. அனைவரும் தூங்கிய பின் எழுந்த வானதி வெளியே வந்தாள். அப்போது திடீரென அவள் முதுகுக்கு பின், தாத்தாவை பார்க்கணும் தானே போற, அவர் கோவிலில் இல்லை, அங்கே வீட்டில் இருக்கார், நான் கூட்டிட்டு போகவா என்று சொன்னபடி லட்சுமி பாட்டி வந்து நிற்க, பாட்டி நீங்களா, தாத்தா இங்கே தான் இருக்காரா என்றார். ஆமாம்மா, நீ வரணும்னு நினச்சா என்னை கூட்டிட்டு வர சொன்னார் என்று சொல்லிக்கொண்டு அவர் முன்னால் செல்ல வானதி அவரை தொடர்ந்து பின்னால் சென்றாள். ஊரை தாண்டி வந்த பிறகும் தாத்தா இருக்கும் வீடு தெரியவில்லை. பாட்டி எங்கே இருக்காங்க தாத்தா என்று அவள் முன்னால் சென்று கொண்டிருந்த லட்சுமி பாட்டியை திரும்பி பார்க்க அந்த முகம் கொடூரமாய் ரத்தம் வழிந்தபடி இருந்தது. பாட்டி என்று அவள் அலறியபடி தலை தெறிக்க ஓட பின்னாலேயே சென்று துரைத்து பிடித்தது அந்த உருவம். என்ன விடு என்று வானதி அந்த உருவத்திடம் கெஞ்ச அது ஒரு கோணல் சிரிப்பு ஒன்றை உதிர்த்துவிட்டு அவளை தூக்கி கொண்டு முன்னால் சென்றது. அடர்ந்த காட்டை தாண்டி அந்த உருவம் வேகமாக நடந்து செல்ல அங்கு ஒரு ஆள் அரவமற்ற தோப்பு வீடு இருந்தது. எந்த காலத்தில் பூட்டியதோ எனும் அளவிற்கு பயங்கரமாக பெயர்ந்து போய் கிடந்தது. அந்த வீட்டின் கதவை காலால் எட்ட பூட்டு பட்டென்று திறந்து கொண்டது. அந்த இடத்தில் அவளை அடைத்துவிட்டு முகத்தை சாதாரணமாக வைத்துக்கொண்டு வீட்டை நோக்கி புறப்பட்டார் லட்சுமி பாட்டி. இரவு முழுவதும் கனவு தந்த பயத்தினால் நன்றாக தூங்காததால் விடியும் நேரத்தில் தான் அறையில் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த சுப்பிரமணி அம்முவின் அலறல் சத்தத்தை கேட்டு வேகமாக எழுந்து வந்தார். என்னாச்சு அம்மு, எதுக்கு இப்படி கத்துற? பெரியப்பா, அக்காவை காணோம். என்ன சொல்கிற? இங்கே தான் எங்கேயாவது இருப்பா, நல்லா பார்த்தியா? பார்த்துட்டேன் பெரியப்பா, அவளை காணோம். மேகலா அக்கா கீழே போய் தேட போயிருக்காங்க, நானும் மேலே ஃபுல்லாக தேடிட்டேன். அவளை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோன்னு சொல்லி உன்கிட்ட தானே சொல்லியிருந்தேன், இப்போ என்னடானா நீயே இப்படி சொல்கிற? இப்போ எங்கே போனான்னு தெரியலையே என்று சுப்பிரமணி புலம்பும் போதே அப்பா அவளை கீழேயும் காணோம் என்றபடி வந்து சேர்ந்தாள் மேகலா.
ஐயோ வானதி எங்கே போன என்று அவர் புலம்ப அங்கு வந்த சதாசிவம் என்னடா சொல்கிற பாப்பாவை காணோமா என்று கேட்டார். ஆமாப்பா, இதுக்கு தான் அந்த சிவனேசர் கூட பேச வேணான்னு சொன்னேன். இப்போ அவள் எந்த பிரச்சனையோ தேடி பிடிக்க போயிட்டாலோ என்னவோ. ஏற்கனவே அந்த நிகும்பன் வேற அவளை தேடி சுற்றிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் மாட்டிக்கிட்டாலோ. சேச்சா பாப்பா அப்படி சொல்லாமல் அங்கெல்லாம் போக மாட்டாடா. இல்லைப்பா, இது அந்த சிவனேசர் வேலையாக தான் இருக்கும். நான் போய் அவர்கிட்டயே கேட்டுட்டு வரேன். அவளை ஊருக்கு அனுப்பக்கூடாதுன்னு தான் இப்படியெல்லாம் பண்ணுறாரு என்று சொன்னவன் வேகமாக வெளியே வர அப்போது வாசலில் சிவனேசர் வந்து கொண்டிருந்தார். அவரை நெருங்கிய சுப்பிரமணி வானதி எங்கே என்று கேட்டார். வானதி இங்கே தானே இருந்தா, இப்போ இல்லை. அவளை எங்கே கொண்டு போய் வச்சிருக்கீங்க? மாப்பிள்ளை, நீங்கள் தப்பாக நினச்சிட்டு பேசுகிறீங்க. இல்லை, உங்களை பற்றி சரியாக நினச்சதால தான் நான் பேசுகிறேன். எனக்கு என் பொண்ணு வேணும். அவளை எங்கே கொண்டு போய் வச்சுருக்கீங்க? நான் ஊருக்கு அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லும் போதே நீங்கள் அமைதியாக இருந்தீங்க. இப்போ இப்படி பண்ணுறதுக்கு தான் அப்போது பேசாமல் இருந்தீங்களா? நீங்கள் தேவகி இறந்து போனதுலேருந்து என்னை நம்பாமல் பேசிகிட்ருக்கீங்க மாப்பிள்ளை. நான் எதுவும் பண்ணலை. இப்போவும் சொல்கிறேன், வானதி இங்கே இருப்பா, பார்த்துட்டு போகலான்னு தான் நானும் வந்தேன். இதெல்லாம் அந்த நீலியோட வேலையாக இருக்கும், இல்லைன்னா நிகும்பனோட வேலையாக இருக்கும் மாப்பிள்ளை. தயவு செஞ்சு என்னை நம்புங்க. டேய், சிவனேசர் அப்படி பண்ணுற ஆள் இல்லைடா, பாவம். நீ அவரை ரொம்ப தரைக்குறைவாக பேசுகிற. யாராவது பெத்த பொண்ணே சாகணும்னு நினப்பாங்களா? சிவனேசர் எவ்வளவோ சொல்லி பார்த்தும் தேவகி கேட்கலன்னா அதுக்கு நாம் என்ன பண்ணுறது? அவள் சாகணும்னு விதி இருந்திருக்கு, செத்துட்டா. அதுக்காக உயிரோடு இருக்கிற எல்லாரையும் நீ சாகடிக்காதடா என்று வேதனையாக சொல்ல, அப்பா இப்போ நீ வானதியை தேடுற வேலையை மட்டும் பாரு. சரி என்று அமைதியாக வெளியே சென்று விட்டார் சுப்பிரமணி. அதே நேரத்தில் முருகையனும் அங்கு வந்து விட்டார். ஐயா, என்னையா ஏதோ நடக்க போகிற மாதிரி தோணுச்சு, வந்தேன். என்னையா பிரச்சனை? வானதியை காணோம். நிகும்பன் வேலையாக இருக்குமா ஐயா? அப்படி தான் தோணுது முருகா. இல்லைன்னா நீலி மாயன் பண்ண வேலையாக இருக்கும். அங்கு நிகும்பனும் உச்சபட்ச ஆத்திரத்தில் இருந்தான். அந்த வானதியை யார் மறைச்சி வச்சிருப்பா என்று கொந்தளிக்க, ஒருவேளை அந்த தேவகியா இருக்குமோ என்றான் கருடன். கருடா, நாளைக்கு இரவு வரைக்கும் தான் நமக்கு நேரம் இருக்குது. அதனால் அவளை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். சரி கும்பா என்று அவர்கள் இருவரும் சேர்ந்து வானதியை கண்டறிய அங்கிருந்த குகையில் இருந்து காற்றென மாறி வெளியே கிளம்பினார்கள். சிவனேசர் அமைதியாக சாமி அறையில் தவத்தில் இருக்க மற்றவர்கள் அனைவரும் அவரையே பார்த்த வண்ணம் இருந்தனர். சிந்தையை ஒருமுகப்படுத்தி அவர் சிவனிடம் தன் கவலையை இறக்க சிறிது நேரத்தில் வானதி எங்கேயோ ஒரு அறையில் மயங்கிய நிலையில் கிடந்தது அவருக்கு புலப்பட்டது. நிகும்பன் அவளை இழுத்து செல்வது போலவும் தோன்ற ஆரம்பித்தது. பயங்கர பூஜைகள் நடைபெற வானதி சுயத்தை இழந்து ஓலையை எடுப்பது போல் காட்சி வர இறுதியாக அவரது காட்சி அவரிடம் இருக்கும் சித்தர்கள் கொடுத்த பெட்டகத்தில் வந்து நின்றது. சர்வேசா, பரம்பொருளே என்று அவர் கண்ணை திறக்க, என்னாச்சு தாத்தா என்றால் அம்மு. நாம் நடக்க போகிற பெரிய ஆபத்தை தடுத்து நிறுத்தணுமா? அதுக்கு அந்த பெட்டகத்தை திறந்து பார்க்கறது தான் இப்போதைக்கு ஒரே வழி. அன்னைக்கே எங்கள் அப்பா சொல்லியிருந்தார், என்னைக்காவது எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலை வந்தால் அப்போ இந்த பெட்டகத்தை திறந்து பாரு, இப்போதான் அதுக்காக நேரம் வந்திருக்கு என்று அவர் சொல்ல அனைவரும் தங்களுக்கு ஒரு வழி கிடைத்ததில் சந்தோஷம் அடைந்தனர். அலைந்து திரிந்து பார்த்துவிட்டு வானதியை காணாமல் சோர்வுடன் வீட்டுக்கு வந்து சேர்ந்த சுப்பிரமணி இவர்கள் இருந்த பரபரப்பை கண்டவர் என்னாச்சு என்க சதாசிவம் தான் வானதியை காப்பாற்றுவதற்கான வழியை அவனிடம் உரைத்தார். அப்படின்னா உடனே அந்த பெட்டியை வெளியில் எடுக்க வேண்டியதானே? அது உடனே செய்ய முடியாது. எப்போ நிகும்பன் உள்ளே வந்தானோ அப்போவே நான் இந்த பெட்டகத்தை யாருக்கும் தெரியாத ஒரு ரகசிய இடத்துல வச்சுட்டு அந்த இடத்துக்கு ராத்திரி தான் போக முடியும். பகலில் எடுக்க முயற்சி பண்ணாலும் அதோட வாயில் திறக்கவே திறக்காது என்று சொல்ல சுப்பிரமணியம் அவரிடம் பேச முடியாது வேகமாக வெளியே சென்று விட்டான் கோபமாக. அந்த நேரத்தில் மேகலாவின் ஃபோன் அடிக்க, அம்மா தான் பேசுகிறாங்க, நான் பேசிட்டு வரேன் என்று சொன்னவள், சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கியாடா மேகலா? அதெல்லாம் நல்லா தான் இருக்கேன். என்னடி ஒரு மாதிரி பேசுகிற? அப்படியெல்லாம் இல்லைம்மா. ஏதாவது என்கிட்ட இருந்து மறைக்கிறியா? நான் உன் அம்மா மேகா. அது வந்துமா இங்கே ஒரு பிரச்சனை, ஆனால் சொன்னால் திட்டமாட்டா தானே என்று சொன்னபடி அவள் நடந்ததை சொல்ல, சரி நீ அங்கே எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்கோ என்று சொல்ல மேகலாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. அம்மா, நீங்கள் திட்டுவீங்கன்னு பார்த்தேன். எதுக்கு திட்டணும்? இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நீ அங்கே இருக்க வேணாம், கிளம்பி வான்னு சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்லாமல் கூடவே இருன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு பயமா இல்லையா? இல்லை என் மேலே பாசமே இல்லையா? எதுக்கு பயப்படணும்? ஒரு பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடி வந்தால் அதை விட அசிங்கம் வேறு எதுவும் இல்லை. அதுவும் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிரச்சனைன்னு இருக்கும்போது அவங்கள அப்படியே விட்டுட்டு வந்தேன்னா நீ ஒரு உண்மையான ஃப்ரெண்டே கிடையாது. நாங்கள் ஒன்று அப்படி வளர்க்கலை, நம்ம வம்சத்தில் பிறந்த என்று சொல்லும் முன்பே, ஐயோ அம்மா போதும், உடனே வம்ச பெருமை எல்லாத்தையும் ஆரம்பிச்சிடுவேன். அடுத்து நீ என்ன சொல்வேன்னு எனக்கும் தெரியும். நான் ஃபோனை வைக்கிறேன், நீயே வான்னு சொன்னால் நான் வரமாட்டேன், சும்மா தான் சொன்னேன், பாய்மா என்று அவள் சொல்லிவிட்டு ஃபோனை வைத்து விட்டாள்.
இருளில் கிடந்த வானதியின் கண்கள் இறுக மூடியிருந்தது. அந்த இடத்தில் எந்த வெளிச்சமும் இல்லை. திடீரென அந்த இடத்திலிருந்து பாய்ந்து வந்த வெளிச்சம் வானதியின் முகத்தில் மோதியது. அதில் கண்கள் கூச முணங்கியவள் எழுந்திருக்க பார்க்க அவளால் அது முடியவே இல்லை. விழித்திறக்க முடியாமல் அப்படியே மீண்டும் மூடிக்கொண்டாள். எந்தவித அசைவும் இல்லாமல் அவள் அமைதியாக கிடக்க அருகே அந்த உருவம் வந்து அவளது தலையை மெதுவாக வருடிவிட்டது. அது அவளுக்கு அவளது அன்னையையே நினைவூட்ட உடனே அம்மா என்று அவளது உதடுகள் முணங்கியது. அதைக் கண்டு அந்த உருவம் புன்னகை சிந்தியது. சிவனேசர் அந்த இரவில் தன்னுடன் முருகையனை மட்டும் அழைத்து கொண்டு மலையில் ஏறத் தொடங்கினார். காற்றென நின்றிருந்த நிகுமன் அந்த சிவனேசரை பின்பற்றத் தொடங்கினார். வானதி எங்கு இருக்கிறாள் என்று தெரியவில்லை. ஆனால் அதை கூட நாளை கண்டுபிடித்து விடலாம். ஏன்னா நாளைக்கு பூஜைக்கு தான் அவள் தேவை. ஆனால் அதுக்கு முன்னால் இப்போது இந்த சிவனேசர் என்ன செய்கிறான் என்பதைத்தான் பார்க்க வேண்டும். ஒருவேளை அந்த குறிப்பு வலை பற்றி ஏதாவது சொல்லுவான் என்று நிகும்பன் அந்த இருவரையும் பின்பற்றத் தொடங்கினார். ஈசனே வழிகாட்டிய பின் இந்த முறை சிவனேசருக்கு எந்தவித பயமும் மனதில் இல்லை. அதனால் கோவில் செல்லும் வழியில் வேகமாக நடக்கத் தொடங்கினார். நிகுமனிடம் இருந்து ஓலையை பறித்துவிட்டு வந்த பிறகு சிவனேசர் குறிப்பு வலையையும் அந்த பெட்டகத்தையும் எடுத்துக்கொண்டு சிவன் கோயிலை வந்தடைந்தார். எங்கு மறைத்து வைக்கலாம் என்றவரின் கேள்விக்கு பதிலாக கோவிலில் இருந்து செல்லும் ஒரு சுரங்கப்பாதை அவருக்கு நினைவுக்கு வந்தது. அதை பற்றி அவரது தந்தை சொல்லியிருந்தார். அதனால் அந்த பாதையின் வழியே செல்ல அது ஒரு அறைக்குள் சென்றது. அதன் வழியே சென்ற சிவனேசர் அந்த இடம் பல காலமாக பூட்டியே இருந்ததால் மனித வாடையே அற்று இருந்ததை உணர்ந்து கொண்டார். இங்கு எங்கு மறைத்து வைக்கலாம் என்று அவர் நினைத்து கொண்டிருக்க அந்த இடத்தில் இருந்த ஒரு பாறை அப்படியே மண்ணோடு பெயர்ந்து வழிவிட்டது. அந்த சத்தத்தை கேட்டு பின்னால் அவர் பார்க்க பாறை காற்றில் மிதந்து கொண்டிருந்தது. உடனே வேகமாக அந்த பாறையின் கீழ் இந்த பெட்டகத்தையும் ஓலையையும் வைத்துவிட்டு எழ அந்த பாறை வந்து அதன் மேல் அப்படியே ஒட்டி கொண்டது. இது நடந்த ஆண்டுகள் பல ஓடி போய்விட்டது. இப்போது அந்த பெட்டகத்தை தேடித்தான் அவர் அங்கு சென்றார். கோவிலுக்குள் நுழைந்துவிட்ட இருவரையும் கண்டு நிகும்பனும் பின்னால் செல்ல அவனால் அங்கிருக்கும் கோவிலினுள் நுழைய முடியவில்லை. என்ன செய்வது என்று அவன் யோசித்துக் கொண்டு இருக்கும் போதே சிவனேசர் முருகையனுடன் அந்த சுரங்க வழியில் நடக்கத் தொடங்கிவிட்டார். சிவனேசர் இந்த இடத்தை தாண்டி எங்கோ செல்வது போல் அவனுக்கு தோன்ற உடனே மண்ணுக்குள் நுழைந்தான் அவன். சிவனேசரை மோப்பம் பிடித்து கொண்ட அந்த இடத்தை அடைய போகையில் எங்கிருந்தோ வந்த ஒளியினால் அந்த மண்ணை தாண்டி அவனால் உள்ளே நுழைய முடியவில்லை. ஆனால் இப்போது யாரோ பேசும் ஒளி மட்டும் கேட்டது. அதை கூர்ந்து கேட்டவனுக்கு அது சிவனேசரின் பேச்சு சத்தம் என்று அறிந்து உடனே கவனமாக கேட்டான். இதுக்குள்ள இனி அடுத்து வர்றதுக்கு வானதிக்கு தான் உரிமை இருக்கு. அவ கூட வந்தாதான் இந்த இடத்துல இருக்கிற பாறை திறந்து அந்த ஓலை கிடைக்கும் என்று சொல்ல இவனுக்கு இனி என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்து வேகமாக அந்த இடத்தை விட்டு அகன்றான். ஏற்கனவே தெரிந்த விஷயம்தான் என்றாலும் எந்த இடம் என்பதை பற்றிய ஒரு தகவல் கிடைத்ததில் நிகும்பனுக்கு இன்னும் சந்தோஷம் வந்துவிட்டது. ஒரு வழியாக பெட்டகத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தார்கள் இருவரும். விரைந்து வீட்டிற்கு செல்லும் வழியில் கருடன் இவர்களை தடுப்பதற்காக காத்திருந்தான். அவன் தன் மந்திர சக்தியை செயல்படுத்த முயல அந்த நேரத்தில் வந்த நிகும்பன், இல்லை அவங்கள விடு கருடா, நமக்கு இப்போ வானதி தான் தேவை, அவளை கண்டுபிடிக்கணும், வா என்னோட என்று சொல்லி அழைத்து கொண்டு சென்று விட்டான். வீட்டிற்கு வந்த சிவனேசர் அங்கு அமைதியாக இருந்த அனைவரது முகத்தையும் பார்த்தபடி வந்தார். இவரது வருகையைக் கண்டு வேகமாக எழுந்து வந்த அனைவரும் சொல்லுங்க அந்த வழி என்ன என்று ஆவலாக கேட்க உடனே அவர் இந்த பெட்டகத்துக்குள்ளதான் அதுக்கான வழி இருக்கு என்று சொல்லியபடி அங்கிருந்த அறைக்குள் நுழைந்தார். ஈசனின் முன் இருந்த விளக்கை ஏற்றி வைத்தவர் அங்கிருந்த உடுக்கையை எடுத்து இசைக்க பக்கத்தில் இருந்த அனைவரும் அந்த உமா மகேஸ்வரனை மனதில் வேண்டிக் கொள்ள ஆரம்பித்தனர். அனைவருக்கும் அந்த உடுக்கை சத்தம் சிலிர்ப்பை கொடுக்க தட்டென்று அந்த சத்தத்தில் பெட்டகம் அதிர்ந்தது. அது அசைய அனைவரும் பெட்டகத்தையே பார்த்தனர். திடீரென பெட்டகம் பலத்த சத்தத்துடன் திறந்து கொள்ள சுற்றியிருந்தோர் அனைவரது கண்களையும் பறிக்கக்கூடிய அளவிற்கு அதிலிருந்து வெளிச்சம் வந்தது. வெளிச்சம் சற்று மங்களாக இப்போது அதனுள் இருந்து தெய்வீகமாய் ஒரு குரல் ஒலித்தது. விநாசம் ஏற்படும் காலத்தில் இதை உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனையுடன் நாங்கள் இதை வடிவமைத்தோம். இதில் சித்தர்கள் அனைவரின் அருளாசி இருக்கிறது. அந்த ஈசனின் அருளால் நடக்கவிருக்கும் அனர்த்தத்தை தடுத்து நிறுத்த ஒருவன் வருவான். அவன் பூதநாயகனின் மைந்தனாய் கணங்களுக்கு எல்லாம் அதிபதியாய் விளங்குபவன், தாய் தந்தையே முதன்மையான தெய்வம் என்று போற்றுபவன், உண்மையான பாசத்திற்கு கட்டுப்பட்டவன். அவன் வரும் நேரம் வந்த விக்னங்கள் எல்லாம் அனலிட்ட மெழுகு போல் உருகி ஒன்றுமில்லாது போய்விடும். வருவான், வந்துவிடுவான், அதர்மத்தை அழிக்க வருகிறான் அவன் என்று சித்தர்களின் குரல் சொல்ல சொல்ல உடுக்கை சத்தம் பயங்கரமாக ஒலித்தது. திட்டத்தை மாற்றியே ஆகணும், வானதியை கண்டுபிடிச்சே ஆகணும் என்று சொன்ன நிகும்பன் அந்த குகையில் இருந்து பூஜை செய்யும் இடத்திற்கு சென்றான். கருடனுக்கு வர வர நிகும்பன் செய்வது அனைத்தும் சுத்தமாக புரியவே இல்லை. இருந்தும் அமைதியாக
அப்படியே பார்த்த வண்ணம் இருந்தான். அந்த இடத்தில் நுழைந்தவன் உடனே தன் உருவத்திற்கு மாறிவிட்டு தன் மாந்திரிக உடையை எடுத்து போட்டு கொண்டு அங்கு அமர்ந்தான். நிகும்பா, நீ இத்தனை நாள் பொறுமையா இருந்தது போதும். இனியும் அப்படியே காலம் கடத்தினால் அது நன்றாக இருக்காது. உன் கவனத்தை உன் லட்சியத்தின் மீது வை, அந்த சிவரகசியத்தின் மீது வை. இனி நீ தோல்வியை சந்திக்க கூடாது என்றால் உன் பெருகியுள்ள மந்திரத்தை பயன்படுத்து என்று உள்ளுக்குள் தந்தையின் குரல் கேட்க அவனுக்குள் புது பலம் பிறந்தது. அங்கிருந்த இடத்தில் எல்லாமே சூன்யமே வந்து சேர அது முன்னை காட்டிலும் கோரமாக பயமுறுத்தியது. இதை கண்ட கருடன் உண்மையிலே பயந்து விட்டான். நிகும்பனை இன்னைக்கு யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது போல என்று அவன் நினைத்தபடி ஓரமாக அமர்ந்து விட்டான். வெளியே ஆதவனின் வெளிச்சம் ஆக்ரோஷமாய் இருந்த போதும் அந்த குகையின் உள்ளே அந்த வெளிச்சம் பரவவே இல்லை. அது கருமையாக காலனை போல் காட்சியளித்து கொண்டிருந்தது. இருட்டாய் இருந்த அந்த இடத்தில் ஒரு தீப்பந்தம் மட்டும் ஏற்றி வைக்க அந்த இடம் அந்த வெளிச்சத்தில் அமானுஷ்ய தோற்றத்தை காட்டி பயமுறுத்தியது. அந்த இடத்தில் வைக்கப்பட்டிருந்த முட்டை தன் வெள்ளை நிறத்தையே இரத்த நிறத்தில் காட்டிக்கொள்ள அங்கிருந்த கருப்பு நிற பிண்டம் இன்னதென்றே வரையறுக்க முடியாத உணர்வை உள்ளுக்குள் காட்டியது. அந்த பிண்டத்தின் மேல் வானதி வைத்திருந்த ஒரு துணி போர்த்தப்பட்டிருந்தது. அதை சுற்றி தெளிக்கப்பட்டிருந்த இரத்த நிற துளிகள் ஏதோ அனர்த்தம் விளைவிக்கப் போவதற்கான அறிகுறியை காட்டியது. அவன் முகம் பயங்கர கடுமையாக இருந்தது. முகத்தில் இருந்த கடுமையை கண்ட கருடன் இந்த தீவிரத்தை இவன் இத்தனை நாளா எங்க ஒளிச்சு வச்சிருந்தான் என்றபடி அவன் செய்யும் பூஜையையே பார்த்து கொண்டிருந்தான். கருப்பு நிற பிண்டம் கோரமாய் வாய்ப்பிழந்தபடி இருக்க அதை சுற்றிலும் எலுமிச்சை மஞ்சள் தடவி இரத்த நிறத்தில் இருந்தது. எல்லாவற்றையும் வைத்து முடித்தவன் நிமிர்ந்து கருடனை பார்க்க அவனும் அவனையே பார்த்தான். கருடா, என்னோட இந்த மந்திர பூஜையால் வானதி எங்கே இருந்தாலும் அதை என்னோட சக்தி இழுத்துட்டு வந்துடும். அவளுக்கு உதவி பண்ண அந்த சக்தியும் அழிஞ்சு போயிடும். அன்றே சொன்னவன் தனது நாவை அசைத்து அபிசார மந்திரத்தை சொல்ல துவங்கினான். அனைத்து துர்சக்திகளும் அவனது பூஜையின் பலிக்காக அந்த இடத்தையே சுற்றி சுற்றி வர துவங்கியது. பகல் பொழுதையே பயங்கரமாக அந்த மந்திரங்கள் மாற்ற சூரியன் கூட அஞ்சி மேகத்தினுள் மறைந்து கொண்டான். அவனது மறைவு கருமையை எங்கும் பரப்ப திடீரென ஏற்பட்ட காலநிலை மாற்றம் அங்கிருப்பவர்களை அச்சுறுத்தியது. அந்த நேரத்தில் தன் படுக்கையில் இருந்து தூக்கி வாரி போட்டு எழுந்தான் ஒருவன். அவன் நினைவு அவனை எங்கெங்கோ இழுத்து சென்றது. கண்ணை மூடவே முடியவில்லை. இதுபோல் அவனுக்கு ஒரு நாளும் வந்ததே இல்லை. பயத்தில் என்ன செய்வதென்றும் அவனுக்கு புரியவில்லை. தலை அப்படியே சுழல ஆரம்பித்தது. யாரோ இரு பக்கமும் நின்று கொண்டு குத்துவது போல் இருந்த வழியினால் அவன் கண்கள் கலங்கியது. இப்போ நான் என்ன பண்ணணும்? அந்த பொண்ணை காப்பாற்றணுமா? என்னால் முடியுமா என்று அவன் உள்ளுக்குள்ளேயே கேட்க மனம் முடியும் என்று சொன்னது. ஏனோ அந்த பெண்ணின் கண்களில் மரண வழியை கண்டவனால் அதற்கு மேல் அங்கு இருக்க முடியவில்லை. உடனடியாக கனவில் வந்த ஊரை நோக்கி தன் வண்டியை செலுத்தினான். வானதியை விட்டு நீங்காமல் அந்த உருவம் காவல் காத்து கொண்டிருந்தது. துர்சக்திகள் பலம் பெற்றுவிட்ட இந்த வேளையில் இவ்விடம் விட்டு நாம் நகர்ந்தால் வானதியை அவன் கடத்தி கொண்டு சென்று விடுவான் என்று எண்ணிக்கொண்டே இமைமுடாது அவளையே பார்த்து கொண்டிருந்தது. அம்மு வானத்தை பார்த்துவிட்டு தாத்தாவை தேடி வேகமாக வந்தான். தாத்தா, வானத்தை பார்த்தீங்களா? பார்த்தேமா. இனி இதையெல்லாம் தடுத்து நிறுத்துகிற சக்தி அந்த விக்னங்களை தீர்க்க விநாயகன் கையில் தான் இருக்கு. அந்த ஏகதந்தன் வந்தால்தான் நம்ம பிரச்சனை தீரும். அந்த ஒருவன் வரும் வரை நாம காத்துட்டு இருக்க வேண்டியதுதான் என்றார் சிவனேசன். அதுக்குள்ள வானதிக்கு எதுவும் ஆகிட்டா என்று மேகலா கவலையுடன் கேட்க, அவளுக்கு எதுவும் ஆகாதுமா. அவனுக்கு தேவை இப்போ வானதி உயிரோட இருக்கணும். அவளால தான் அவன் சிவரகசிய ஓலை குறிப்பை எடுக்க முடியும். சித்தர்கள் சொல்ற மாதிரி வானதியை காப்பாற்ற இங்க நடக்கிற சதி எல்லாத்தையும் மாற்றி எழுத ஒருத்தன் வருவான் என்று சொல்ல அனைவரும் அமைதியாகிவிட்டனர். அடே, யாருடா நீ? எங்க இருக்க? சீக்கிரமா வாடா என்று மேகலா மனதுக்குள்ளேயே சொல்ல அங்கு அந்த ஒருவன் தன் வேகத்தை வண்டியில் காண்பித்து கொண்டிருந்தான். முகம் முழுவதும் வேர்வையால் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. பூஜையில் இருந்த நிகும்பனின் மந்திரங்களை கேட்டு அந்த இடத்தில் இருந்த மண்கள் எல்லாம் அதிர்ச்சியில் பெயர்ந்து விழ ஆரம்பித்தது. அருகே ஒரு மண் குவளையத்தில் வைத்திருந்த மண்ணை எடுத்து அந்த பிண்டத்தில் போர்த்தி இருந்த துணியின் மீது போட்டுக்கொண்டே இருந்தான் அவன். மற்றொரு தட்டில் இருந்த மாமிசத்தை எடுத்து அவனை சுற்றிலும் தூவ அதை உண்ண கோர துர் ஆத்மாக்கள் வந்து நின்றது. அந்த இடமே நாசம் விளைவிக்கும் சூனியக்கார இடமாய் மாறிப்போனது. வா வா துர் ஆத்மாவை, உனக்கான பலியாய் ஒருத்தி காத்திருக்கிறார். வேலையை முடித்துவிட்டு அதன் பிறகு அவளையே உணவாக நான் உனக்கு தருகிறேன். வா என்று நிகும்பன் கத்தியபடி வேகமாக அந்த பிண்டத்தின் மேல் மிச்சம் இருந்த அந்த மண் துகள்களை போட்டான். மண் துகள்கள் அனைத்தும் சேர்ந்து ஒரு பிண்டமாய் ஒருமாறு திடீரென பயங்கர சத்தம் காதையை பிளக்கும் அளவிற்கு கேட்டது. கருடன் அதை தாங்க முடியாமல் அங்கிருந்த மறைவின் அருகே சென்று காதை மூடிக்கொள்ள இன்னும் சத்தம் அதிகமாக கேட்க துவங்கியது. இந்த சத்தம் கேட்டு வீட்டில் இருந்த அனைவரும் பயந்து அலற அனைவரையும் சாமி அறையில் சென்று இருக்குமாறு பணித்தார் சிவனேசர். முருகையா, நடக்கிறதையெல்லாம் பார்த்தா நிலைமை நம்ம கையை மீறி போயிடுச்சு போல என்று சிவனேசர் வேதனையுடன் சொல்ல,
இல்லையா, அப்படி எதுவும் நடக்காது, நம்பிக்கையோடு இருப்போம், நல்லவங்களுக்கு நல்லது தான் நடக்கும் என்று சொல்லிவிட்டு சிவனை வேண்டிக் கொண்டார்கள். பெரும் சத்தத்துடன் அந்த குகையை இரண்டாய் பிளந்தது. பிளந்த குகையின் வழியே குருதி அருவியாய் ஊற்றத் துவங்கியது. அது அந்த பிண்டத்தின் மேல் பட்டு வழிந்து அந்த குகை முழுவதும் ஓடியது. இரத்தத்தில் முக்குளித்த அந்த பிண்டத்தில் பெரும் நெருப்பாய் ஒற்றை கண் ஒன்று தோன்றியது. கண் தோன்றிய உடன் நிகும்பன் பெரும் ஆவேசமாக, போ, அந்த வானதி எங்க இருக்கான்னு தேடி அவளை இழுத்துட்டு வா, அவ உயிரோட எனக்கு வேணும், அவளோட வேலை முடிஞ்ச பிறகு அவளையே உனக்கு படையலா கொடுத்துறேன் என்று சொல்ல, ஆ என்று ஆங்காரமாய் கத்தியபடி அந்த உருவம் பிளந்திருந்த குகை வழியே எகிரி குதித்து வெளியே வந்தது. அது வெளியே சென்ற மறுகணம் குகை எப்போதும் போல் மூடிக்கொள்ள நிரந்தர இருள் குடிக்கொண்டது. கருடா, டே கருடா என்று நிகுமன் அழைக்க அங்கிருந்த மறைவிடத்தை விட்டு வெளியே வந்தான் கருடன். கும்பா, இத்தனை ஆவேசத்தை நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. நீ கிளப்பி விட்ட அந்த பிசாசு பயங்கரமான இரத்த வெறி கொண்டது. அதோட சக்தியை எதிர்க்கிறது அவ்வளோ கஷ்டம். வானதியை மறைச்சி வச்சிருக்க அந்த தேவகியால கூட அதை எதிர்க்க முடியாது என்று அவன் சொல்ல, உண்மைதான் கருடா, வானதி எங்க இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்து சேர்ந்துருவா. அப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் என்றான், கண்களில் கனவு மின்ன. இதயம் வேகமாக அடிக்க அடிக்க அவனால் பொறுமையாகவே இருக்க முடியவில்லை. இதைவிட இந்த கார் வேகமாக செல்லாதா என்று இதோடு 100வது முறையாக நினைத்து விட்டான். ஆனால் அவனின் எண்ணத்தின் வேகத்திற்கு அந்த வண்டியின் வேகம் ஈடு இல்லையே. அந்த பெண்ணின் கண்களே அவன் முன் வந்து நின்றது. அந்த வேதனை அவனை பலமாக தாக்கியது. அவளை காக்க வேண்டும் என்ற வெறி அவனுக்குள் கிளம்பிய அதே நேரம் அவளை நோக்கி ஆபத்து நெருங்குவதைப் போல் இன்னும் காட்சி விரிந்தது. ஐயோ, நான் போய் அவளை காப்பாற்றணும் என்று அவன் காரின் வேகத்தை கூட்டினான். வானதியின் ஆன்மாவின் வாசனையை நுகர்ந்தபடி அந்த துஷ்ட ஆத்மா முன்னேறி சென்று கொண்டிருந்தது. வானதியை மறைத்து வைத்திருந்த அந்த இடத்தை தேடி வந்து கொண்டிருந்த கொடூர பிரேத ஆத்மாவை கண்ட அந்த உருவம் வானதியை காக்க என்ன செய்ய வேண்டும் என்று உடனடியாக யோசித்தது. அதன்படி தன்னிடம் இருந்த சக்தி அனைத்தையும் சேர்த்து அந்த இடத்தை சுற்றி பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கியது. கெட்ட எண்ணத்துடன் வரும் இந்த கொடிய ஆவியிடம் இருந்து வானதியை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து கொண்டு அப்படியே அதனுள்ளே அமர்ந்து கொண்டு இதழ்களை அசைக்க ஆரம்பித்தது. உடனே அதன் நெற்றியில் இருந்து பயங்கரமான வெளிச்சம் வந்தது. அது அந்த பாதுகாப்பு வளையத்தை நோக்கி சென்றது. இந்த உருவத்தின் சக்தி இன்னும் காவலாய் வானதிக்கு உறுதுணையாக இருந்தது. ஒரு நொடி கூட மந்திரத்தை நிறுத்தாமல் சொல்லிக்கொண்டே இருக்க இருக்க இங்கு அம்முவும் மேகலாவும் அலறிக்கொண்டு அறையிலிருந்து வெளியே வந்தனர். என்னாச்சு என்று சிவனேசர் கேட்க, தாத்தா தாத்தா என்று சொன்ன அம்மு மேகலாவை இழுத்து கொண்டே வேகமாக குழலி இருந்த அறைக்குள் சென்றார். சென்று அவர்கள் அங்கிருந்த கட்டிலின் வெறுமைதான் வரவிட்டது. நான் நினைச்சேன் என்று மேகலா சொல்ல, ஆமா நானும் பார்த்தேன், வாசல்ல திடீர்னு குழலிக்கா நின்று சிரிச்சுட்டே மறைஞ்சு போயிட்டாங்க என்று வேர்க்க விறுவிறுக்க அம்மு சொல்ல, பின்னாலே வந்த அனைவரும் அதை கேட்டு அப்படியே அசையாது நின்று விட்டனர். வானதி அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் அந்த பழைய பாலடைந்த இடத்தின் முன் வந்து நின்றது அந்த ஆவி. நெருப்பாய் அந்த இடத்தை சுற்றி ஒளிர்ந்து கொண்டிருந்த அந்த வளையத்தை கண்ட துர்சக்தி அப்படியே உள்ளே இருப்பதை பார்த்தது. அதனுள் அமர்ந்து கொண்டு மந்திரங்களை சொல்லும் அந்த உருவத்தின் செயலை நிறுத்தினால்தான் இந்த இடத்திலிருந்து வானதியை அழைத்து கொண்டு செல்ல முடியும் என்று நினைத்த உருவம் வேகமாக நிகும்பனை நினைக்க, அங்கிருந்த நிகும்பனுக்கோ வானதியை தொட முடியாதபடி ஒரு சக்தி தடுப்பது தெரிந்தது. நம்ம கிட்ட இருந்து வானதியை காப்பாற்றிடலாம் நினைக்கிறது யாரு என்று நினைத்தபடி பார்க்க அந்த வளையத்தை தாண்டி அவனால் பார்வையை செலுத்த இயலவில்லை. இது யாராக இருக்கும் என்ற யோசனையிலிருந்து வெளிப்பட்டவன், அது யாரா இருந்தாலும் பரவாயில்லை, அந்த வானதியை நான் எப்படி வெளியே கொண்டு வரேன் பார் என்று நினைத்தபடி அங்கிருந்த வானதியின் துணி மூடி இருந்த பிண்டத்தினை ஓங்கி ஒரு குத்து குத்தினார். வயிற்றில் குத்திய அந்த குத்தினால் வானதியின் வாயிலிருந்து ரத்தம் வந்தது. அப்படியே அந்த பிண்டத்தை தரத்தரவென்று இழுக்க வானதியும் அந்த விசைக்கு ஏற்ப இழுக்கப்பட்டார். இழுத்த வேகத்தில் தூக்கி குகையின் மேலேயே அடிக்க அந்த வானதியும் அவ்வாறே அந்த இடத்தின் உத்திரத்தின் மேலேயே தூக்கி வீசப்பட்டார். அதுவரை மயக்கத்தில் இருந்தவள் சட்டென்று கண்ணை திறக்க வலியின் வேதனையால் உயிர் போய் வந்தது. ஆ என்று அவள் சன்னமாய் அலறினாள். அவளால் கத்தக்கூட உடலில் தெம்பில்லை. அம்மா என்று அவள் வாய்க்குள்ளே அலற அந்த உருவத்தின் கண்களில் இருந்து கண்ணீர் பொல பொலவென்று உதிர்ந்தது. ஆனாலும் மந்திரத்தை நிறுத்தாமல் தொடர்ந்து உச்சரித்து கொண்டே அந்த உருவம் இருந்தது. அதற்கு தெரியும், இந்த விடத்தை விட்டு வானதி வெளியே சென்றால் அவளுக்கான ஆபத்து அடுக்கடுக்காய் காத்திருக்கிறது என்று. அதனால் வேதனையுடனே தன் மந்திரத்தை நிறுத்தாது உச்சரித்து கொண்டே அந்த உருவம் இருந்தது. அவள் வலியை அனுபவித்தாலும் பரவாயில்லை, அவளது உயிர் முக்கியம் என்று அந்த உருவம் நினைக்க நிகும்பன் இன்னும் கோரமாய் அவளை துன்புறுத்த தொடங்கினான். உடலின் அனைத்து இடத்தில் இருந்தும் அவளுக்கு ரத்தம் வலிய அதை தாங்க முடியாமல் அப்பா ஈசனே என்று அழைத்தபடி அலறினான். நிகும்பனோ சிரித்து கொண்டே இறுதியாக அந்த பிண்டத்தின் அருகே இருந்த பாறையின் மீது மோத வைக்க அங்கு மிகுந்த வேகமாய் வானதி அருகே இருந்த கல்லின் மீது மிட்ட போக, ஐயோ வானதி என்று
அந்த உருவம் விரைந்து வந்து தடுத்தது. அந்த ஒரு நொடியில் அனைத்தும் தலைகீழ். அவளை சூழ்ந்திருந்த பாதுகாப்பு வளையம் விலகி அந்த இடத்திற்குள் அந்த துர் ஆத்மா உள்ளே நுழைய சரியாக அதே சமயத்தில் வேகமாக அந்த ஊரின் எல்லையினுள் அந்த கார் நுழைந்தது. அந்த காரின் உள்ளே ஒரு அழகிய விநாயகர் சிலை தன் அழகிய வதனம் முழுவதும் கருணையுடன் காட்சி அளித்து கொண்டிருந்தது. ஊருக்குள் நுழைந்தவனுக்கு எங்கு செல்ல என்று புரியவே இல்லை. பாதுகாப்பு வளையத்தில் இருந்து அந்த இடம் விடுபட்டதும் கோர ஆத்மா வானதியை தேடி உள்ளே நுழைந்தது. அதை தடுக்க கடைசி முயற்சியாய் வானதியை காத்து கொண்டிருந்த அந்த உருவம் தன் அனைத்து சக்தியையும் திரட்டி ஆத்மாவை எதிர்க்க உடனே கோபமாக அந்த உருவத்தை எட்டி உதைத்தது அந்த ஆத்மா. அவ்வளவுதான், இனி தடுப்பதற்கு எவரும் இல்லை என்று அந்த ஆத்மா வானதியை அப்படியே தூக்கி கொண்டு சென்றது. அதை கண்ட உருவம் வானதி ஐயோ என்று கத்தியபடி அப்படியே மயங்கியது. குகை அதிர ஆரம்பிக்க கருடனும் நிகும்பனும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் பார்க்க அந்த குகை சற்று முன் பிளந்தது போல இரண்டாக பிளந்தது. பிளந்த அந்த குகையின் வழியாக வானதியை தூக்கி கொண்டு வந்தது ஆத்மா. வந்துட்டியா என்று அந்த ஆத்மாவை வரவேற்ற நிகும்பன் வானதியை கண்டு இன்னும் சந்தோஷத்தில் ஆர்ப்பரித்தார். வானதியை அங்கு விட்டுவிட்டு அந்த கோரத்தூர் ஆத்மா மறைந்து விட்டது. அது மறைந்த நேரம் வானம் தெளிவாக மாறியது. கருடனுக்கோ அளவில்லாத சந்தோஷம். நிகும்பா, இன்றைக்கு தான் நீ நல்ல வேலை பண்ணியிருக்க. அப்போ அந்த சிவ ரகசியம் கையில கிடைக்கிற நாள் பக்கத்துல வந்துடுச்சு, அப்படித்தானே? ஆமாடா கருடா, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா என்று சொல்லி அவனை கட்டி கொண்டான். வண்டியை ஊருக்குள் செலுத்தியவனின் கை அது பாட்டுக்கு சென்றது. கடைசியாக அது ஒரு வீட்டின் முன் நின்றது. ஏனோ அவன் மனம் இங்கே இறங்க வேண்டும் என்று சொல்ல உடனே வண்டியிலிருந்து இறங்கினான். வீட்டினுள் அனைவரும் வேதனையை அமர்ந்திருக்க யாரோ உள்ளே வரும் சத்தம் கேட்டு அவர்கள் அனைவரும் திரும்பினார்கள். உள்ளே இருந்தவனை மற்றவர்கள் அனைவரும் வித்தியாசமாக பார்க்க மேகலா மட்டும் சற்று யோசனை கலந்த பார்வையுடன் பார்த்தாள். எங்கேயோ பார்த்திருக்கிறோமே இவனை, எங்க என்று அவள் நினைத்தபடி அவனை நன்றாக பார்த்தாள். ஆனால் ஞாபகத்துக்கு வரவே இல்லை. சதாசிவம், தம்பி யாரு என்று கேட்க, தாத்தா இங்கே யாருக்கும் ஆபத்தா என்ன என்றான் அவன். நாங்கள் கேள்வி கேட்டதுக்கு இது பதில் இல்லையே தம்பி, அதெல்லாம் நான் அப்புறமா வந்து சொல்கிறேன், ப்ளீஸ் சொல்லுங்க. ஐப்பா ஒரு நிமிஷம் இருங்க என்று சொன்ன மேகலா அவனிடம் மருந்து உங்கள் பேர் என்ன என்றார். மூர்த்தி, விநாயக மூர்த்தி என்றான் அவன். உடனே சிவனேசரும் முருகையனும் வந்து என்ன விநாயகனா என்று ஆச்சரியமாக கேட்டனர். ஆமா, ப்ளீஸ் இப்பயாவது சொல்லுங்க, எனக்கு மனசெல்லாம் படப்படன்னு அடிக்குது. இங்கே எந்த பொண்ணுக்காவது ஆபத்தா? ஆமா, என் பேத்திக்கு தான், அவளை நேத்திருந்து காணோம். அதே நேரம் தன் முன் இருந்த குழலியை கண்டு கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து கொண்டிருந்தாள் நீலி. குழலிமா, உன்னை பார்க்கறதுக்காக தான் நான் இத்தனை நாளாக இங்கே தவம் இருந்தேன். ஆனால் என்னை பார்க்க வர்றதுக்கு உனக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சா என்ன? என்னை மறந்துட்டியா? அம்மா, எதையும் நான் மறக்கலம்மா. அந்த குடும்பமே நம்ம குடும்பத்துக்கு பண்ண எதையும் நான் மறக்கலை. அப்பாவை இப்படி உயிர் வேற உடல் வேற ஆக்கி வச்சு எவ்வளோ பெரிய அநியாயத்தை அவங்க நமக்கு பண்ணியிருக்காங்க. அவங்கள நாம் சும்மாவே விடக்கூடாது. அன்னைக்கு அந்த வழியோட நீ கத்துனியம்மா, அதுதான் இன்னும் என் காதுக்குள்ளே கேட்டுகிட்டே இருக்கு. விடமாட்டேம்மா, அந்த குடும்பத்தில் இருக்க யாரையும் விடமாட்டேன் என்று அவள் சீற்றத்துடன் சொல்ல, இது போதும் குழலி, இந்த ஒத்த வார்த்தைக்காக தான் நான் இத்தனை நாளாக இங்கே உயிரை பிடிச்சு காத்துட்ருக்கேன் என்று குழலியின் கைப்பிடித்து சொன்னால் நீலி. அம்மா, உன் மடியில் கொஞ்ச நேரம் படுத்துக்கவாமா, வாடாமா என்று அவளை படுக்க வைத்து கொண்டாள் நீலி. குழலிமா, நிகும்பன் சொல்லியிருக்கார், சரியான நேரம் சீக்கிரமாக வரும். அப்போ அந்த வானதியை கொண்டு அது மூலமாக அவங்க அப்பாவை விடுவிச்சலாம்னு காத்துட்ருக்கேம்மா, அதுக்காகத்தான் என்றால் அவளும். மடியில் இருந்தவள் வேகமாக, அம்மா அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு, என்னை அவர்கிட்ட கூட்டிட்டு போமா என்று சொல்ல உடனே அந்த நேரத்தில் அவளை கூட்டிக் கொண்டு குகைக்கு சென்றாள். குழலியின் கண்முன் பிரம்மாண்ட தோற்றம் கொண்டதாய் அந்த குகை தெரிந்தது. தன் கண்ணை தேய்த்து கொண்டு அவள் அங்கு பார்க்க அது எப்போதும் போல் சாதாரணமாக தெரிந்தது. உடனே குழலி குழப்பத்துடனே அந்த பாதையில் நடந்தாள். கனவில் வந்த அதே இடம். என்ன, அப்பொழுது நட்ட நடுநிசியில் வந்தால் இப்போது பகல் சாய்ந்த பொழுதில் வந்திருக்கிறாள். அவ்வளவுதான் வித்தியாசம். உள்ளே மெதுவாய் நுழைந்தவளை குகையின் இருட்டு பயங்கரமாய் அவளை வரவேற்றது. நீலியின் கைப்பிடித்து உள்ளே நுழைந்தவளுக்குள் பாசம் ஊற்றாய் சுரக்க ஆரம்பித்தது. கருவில் இருக்கும்போது கேட்டு மகிழ்ந்த தன் தந்தையின் குரலை மீண்டும் கேட்கப் போகிறோம் என்ற மகிழ்ச்சியுடனே உள்ளே சென்றாள். நீலி அந்த இடத்தில் வந்து நின்று அங்கு அந்த களையத்தை வைத்து விளக்கை ஏற்றி கும்பிட்டு, உங்கள் பொண்ணு வந்திருக்கா பாருங்க என்று சொல்ல, அப்பா எங்கே இருக்கீங்கப்பா என்றாள் குழலி. ஆனால் உக்கிரனின் குரல் கேட்கவே இல்லை. அப்பா பேசுங்க என்று குழலி கண் கலங்க அவனிடமிருந்து எந்தவித சத்தமும் வரவில்லை. என்னங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, அவகிட்ட பேசுங்க என்று அவளும் சொல்ல உக்கிரனிடமிருந்து மௌனம் மட்டும்தான் பதிலாக வந்தது. உடனே வெளியே வந்து விட்டாள் குழலி. அவளின் பின்னாலேயே வந்த நீலி, குழலி என்னம்மா என்று கண் கலங்க, வருத்தப்படாதீங்கம்மா, அப்பா ஏன் பேசாமல் இருக்காங்கன்னு எனக்கு புரியுது. அவர் என் முன்னாடி உருவ
அருவமாக வந்து பேசணும்னு நினைக்கிறார். இப்படி அருவமாக இல்லை, அதனால் சீக்கிரமாக நாம் அப்பாவை விடுவிச்சிட்டா அவரும் என்கிட்ட வந்து பேசிடுவார் என்று சொன்னாள் அவள். தங்கள் முன் மயங்கி கிடந்த வானதியை காண காண அவ்வளவு ஆனந்தமாக இருந்தது. அதே சந்தோஷத்தில் அவன் வானத்தை பார்க்க அங்கு கருமை நிறம் பரவ ஆரம்பித்திருந்தது. உடனே கருடனை அழைத்தவன், யாரோ ஒருவன் வந்திருக்கிறானாமே என்றான். நிகும்பா, ஆமாடா, அந்த பெட்டகத்தை திறந்து பார்க்கும்போது அதில் இந்த சூழ்நிலையே மாற்ற ஒருத்தன் வருவான்னு இருந்ததாம். அதே மாதிரி அவனும் வந்துட்டான் என்று கருடன் சொல்ல, அவன் வந்தால் மட்டும் எல்லாம் சரியாயிடுமா? சிவனோட அருளை வாங்கி பிறந்த இந்த குழந்தையே இங்கே தூக்கிட்டு வந்துட்டோம், இதையே யாராலும் தடுக்க முடியலை. இப்போ அவன் இங்கே வந்ததால் எல்லாம் மாறிடுமா என்ன என்று நிகும்பன் சிரிக்க கருடனும் சிரித்தான். ஆனாலும் அவன், கும்பா, எதுக்கும் நாம் கவனமாக இருக்கணும். சிவன் அமைதியாக இருக்கிறான்னு நாமளும் ஓவரா ஆட வேணாமே என்று அவன் சொல்ல நிகும்பன் எதுவும் பேசாமல் அமைதியாகி விட்டான். என்ன கும்பா, நீ சொல்றது சரிதான். அவனை அவ்வளவு சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது. இந்த அமைதியை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி எல்லாத்தையும் நாம் எடுக்கணும் என்று சொன்னவன் ஓலையை எடுப்பதற்கான வேலையில் இறங்கினான். அந்த குகையிலிருந்து இருவரும் வானதியை தூக்கி கொண்டு வெளியே வந்தனர். இங்கேருந்து நாம் எங்கே போகிறோம் கும்பா, எதுக்கு போகணும் என்ற கேள்வியை கேட்க, அந்த ஓலையை எடுக்கணும்னா நான் எந்த கோவிலில் அந்த ஓலையை கைவிட்டு நழுவ விட்டேனோ அங்கே தான் இதை பண்ணணும் என்று சொன்னார். அந்த காட்டுக்கோயில் பல ஆண்டுகள் ஆகிவிட்டதால் இன்னும் அது பழமையாய் காட்சி அளித்து கொண்டிருந்தது. அந்த கோவிலை கண்டதும் தனக்கு நடந்த அத்தனை நிகழ்வும் நினைவுக்கு வந்தது. டே கருடா, அன்னைக்கு ஒரு நிமிஷம் அவன் மட்டும் தாமதமாக வந்தா இந்த நேரம் இந்த உலகமே என் கைக்குள்ளே இருந்திருக்கும். எல்லாம் அந்த சிவனேசனால் நாசமாக போச்சு என்று நிகுமன் சொல்ல, சரிடா, இனி நடக்க போகிறத மட்டும் பாரு என்று சொன்னதும் கோவிலின் வாயிலை நோக்கி நடக்க துவங்கினார்கள். வாயிலை மிதித்ததும் கோவில் கதவு பட்டென்று திறந்தது. காவலுக்காக நின்றிருந்த பூதங்கள் பயத்தில் ஒதுங்கி நின்றது. அவை வானதியை கண்டு வழிவிட்டு நிற்க, அவனோ தன்னை கண்டுதான் இந்த பூதங்கள் பயந்து அலறி நிற்கிறது என்ற ஆணவத்திலே உள்ளே சென்றான். இடிந்திருந்த கோவில் இத்தனை ஆண்டுகளில் மேலும் இடிந்து காணப்பட்டது. தலைக்கு உத்திரவாதம் இல்லை என்ற நிலையில் கருடன் மேலே பார்த்து கொண்டே பயத்தில் நடந்து கொண்டிருந்தான். கருவறையின் முன் வானதியை படுக்க வைத்த நிகும்பன் அப்படியே அந்த ஓலையை தோண்டிய இடத்தின் அருகே அமர்ந்தான். அமர்ந்ததும் கருடனை அழைத்தவன், இந்த பூஜையை யாரும் தடுக்க முடியாதபடி உன் சக்தியை கோவிலுக்கு வெளியே காவலா நிறுத்திவே, உள்ளே நான் இந்த பூஜையை பார்த்துக்கிறேன் என்று சொன்னதும் சரி என்று கோவிலின் முன்பக்கம் வந்தவன் அப்படியே அங்கேயே அமர்ந்து கொண்டு அவனது சக்தி அனைத்தையும் ஒருமுகப்படுத்த தொடங்கினான். அனைவரது முகமும் விநாயகன் வந்ததில் மிகுந்த மகிழ்ச்சியை பிரதிபலித்தது. மேகலாவுக்கு மட்டும் சின்ன சந்தேகம் இருந்தது. அதுவும் அவன் விநாயகன் என்று சொன்னதில் மறைந்தே போய்விட்டது. ஆனாலும் அடிக்கடி இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே என்று தோன்றும். ஆனால் அது எங்கன்னு மட்டும் புரிய மாட்டேங்குது என்று நினைத்து கொண்டே அவனை பார்ப்பார். சிவனேசரும் முருகையனும் என்ன செய்வது என்று யோசிக்க, அந்த நேரத்தில் விநாயகன் வந்து, ஐயா, இங்கே சிவன் கோவில் எங்கே இருக்கு என்றார். மலை மேலே. ஏன் அதை கேட்குறீங்க தம்பி? அங்கே என்னை கூட்டிட்டு போங்க. ஏன்னா கனவுல அந்த பொண்ணு அந்த கோவிலை நோக்கி போகிற மாதிரி தான் தோணுச்சு. என்ன சொல்கிற? ஆமாம், ஆனால் நைட்டில் தான் போனான். அவன் முகமெல்லாம் ரொம்ப ரத்தமாக பார்க்கவே பயமாக இருந்தது. ஆனாலும் அவள் கண்ணில் இருந்த வேதனையை பார்த்ததுலேருந்து எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. அனைவரும் அதிர்ச்சியாக பார்க்க, ப்ளீஸ் நைட்டு ஆனதும் என்னை அந்த கோவிலுக்கு கூட்டிட்டு போங்க என்றான் அவன். அவன் சொன்னதின் பேரிலே இப்போது அனைவரும் வீட்டிலிருந்து கிளம்பி கொண்டிருந்தனர். அக்கா என்ற அம்மு மேகலா காதை கடிக்க, என்ன என்றால் மேகலா, எனக்கு என்னமோ இவனை பார்த்தா டவுட்டாக இருக்குது. ஏண்டி, இவன் முகத்தை பார்த்தா பால் வடிகிற பச்சை புள்ள மாதிரி இருக்கான். இவனா நம்மளை பிரச்சனையிலேருந்து காப்பாற்ற போகிறான். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை. அம்மு, அவன் நேம் விநாயகன். அண்ட் அவனாவே நம்மளை தேடி வந்து இங்கே இருக்க பொண்ணுக்கு ஆபத்துன்னு சொல்கிறான். கண்டிப்பாக இவனால தான் வானதியை காப்பாற்ற முடியும் போல அப்படின்னே நாம் நம்புவோம். நம்பிக்கை அதான எல்லாம் என்றே அவள் சொல்ல, அந்த விநாயகன் இவர்கள் அருகே வந்து கொண்டிருந்தான். அடி பாவி அம்மு, நீ அவனை கலாய்ச்சது கேட்டுருச்சு போல. நேராக இங்கே வர்றான். அக்கா, அப்படிலாம் இருக்காது. அவன் எதேச்சியாக வருவானா இருக்கும். கொஞ்சம் பேசாமல் இரு. விரைந்து வந்த அவன் இவர்களை தாண்டி வேகமாக அந்த சுவர் அருகே சென்று நின்றான். இந்த லூசு ஃபோட்டோ இங்கே எப்படி என்றான் அவன் வேகமாக. என்னது லூசா? ஹலோ பாஸ், என்ன பேசுகிறீங்க? என் அக்காவை பார்த்தே லூசுன்னு சொல்லுவீங்களா? இது மட்டும் கீழே எங்கள் தாத்தா ஐயப்பாவுக்கு தெரிஞ்சது நீங்கள் காலி. அவங்கள விடுங்க, எங்கள் பெரியப்பா கேட்டிருந்தா அவ்வளோதான் என்று மிரட்ட, சாரி இந்த லூசு, ஐயோ இந்த பொண்ணை எனக்கு ஏற்கனவே தெரியும் என்றான் அவன். என்ன என்று மேலா கேட்க, என் ஃப்ளாட்டுக்கு பக்கத்து ஃப்ளாட்டு தான். திடீர்னு வருவா, நீங்கள் தானே இப்போ என்கிட்ட பேசுனீங்க அப்படின்னு சொல்லுவா. ஏன் அப்படி பேசுனீங்கன்னு சம்மந்தமே இல்லாமல் பேசுவா. அதனால தான் அவளை லூசுன்னு நான் திட்டுவேன் என்று சொல்ல, இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. உங்களை பார்த்ததுலேருந்தே எங்கேயோ பார்த்தோன்னு தோணிகிட்டே இருந்தது. அப்படின்னா வானதி பேசிட்டு தெரிச்சு வந்தது உங்ககிட்ட தானா?
அவங்க நேம் வானதியா? ஆமா என்று மேகலா சொல்ல, அதற்குள் சிவனேசர் வந்து கோவிலுக்கு போலாம், அந்த நிகும்பன் ஏதோ பெருசா பண்ண ஆரம்பிச்சிட்டான், வாங்க சீக்கிரம் என்று சொல்லிவிட்டு செல்ல அவனும் வானதியின் போட்டோவை பார்த்து ரசித்தபடி சென்றான். மயக்கத்தில் இருந்த வானதியின் முன் அனைத்து ஏற்பாடுகளும் வேகமாக நடைபெற்றது. அவள் எழுந்திருப்பதற்கான அறிகுறி எதுவும் தெரியவே இல்லை. கருடன் வெளியே இருந்தபடி தன் சக்தியை திரட்டி வலிமை வாய்ந்த அரண் ஒன்றை அமைத்து வைத்திருந்தான். அதை தாண்டி எவனாலும் வர முடியாது. ஓலையை எந்த இடத்திலிருந்து எடுத்தானோ அந்த இடத்தில் இருந்த மண்ணை தோண்டி எடுத்த நிகும்பன் அதை முன்னால் வைத்துக்கொண்டு தன் பூஜையை ஆரம்பித்தான். அவனது மந்திர உச்சாடனத்திற்கு ஏற்ப இடிந்து கிடந்த கோவில் மேலும் அதிர்ந்து இடிய ஆரம்பித்தது. அவன் வதனத்தில் பரவிய ஆவேசம் அவன் வாயிலிருந்து வெளியே வரும் மந்திரத்திலும் எதிரொலித்தது. அவன் முகம் தீவிரமடைய பூஜையும் தீவிரமடைந்தது. இறுதியாக நிகும்பன் அந்த மண்ணை எடுத்து வானதியின் மேல் எரிய அவள் உறக்கத்தில் இருந்து எழுவதைப் போல பட்டென்று எழுந்து கொண்டாள். வானதி, இப்ப நீ என்ன பண்றனா? உன் தாத்தா மறைச்சு வச்ச ஓலையை எடுத்துட்டு வரணும் என்று சொல்ல அவளும் சரியென சொல்லி நடக்க ஆரம்பித்தாள். அனைவரும் வீட்டிலிருந்து கோவிலுக்கு கிளம்ப அந்த இடமே விநாயகனுக்கு புதியதாக இருந்தது. தூரத்தில் கோவில் கோபுரம் தெரிய விநாயகன் அதை பார்த்து கன்னத்தில் போட்டுக்கொண்டு அந்த வழி முழுவதும் பார்த்து கொண்டே புறப்பட்டான். ஊரே அடங்கி இருக்க அந்த இடமே அமைதியாய் இருந்தது. வேகமாக விநாயகன் நடக்க அனைவரும் உடன் நடந்தார்கள். அடிவாரத்தை அடைந்து அவர்கள் அனைவரும் மலைக்கோவிலில் செல்லும் வழியின் மீது காலை வைக்க, ஹலோ, ஒரு நிமிஷம், எல்லாரும் எங்க கிளம்பிட்டீங்க என்ற ஒரு குரல் அந்த இரவின் அமைதியை கிழித்து அமானுஷ்யமாய் ஒலித்தது. தங்களது முதுகுக்கு பின்னால் கேட்ட அந்த குரலில் அனைவரும் பயந்து பட்டென்று திரும்ப அங்கு நின்றிருந்தவனை கண்டு அனைவரும் ஒரு கணம் உறைந்தே போய்விட்டனர். அப்பப்பா, என்ன ஒரு தெய்வீகம் நிறைந்த முகம்! பாசமும் நேசமும் அவனது முகத்தில் போட்டி போட்டுக்கொண்டு ஆட்சி செய்கின்றது. வதனத்தில் பரவியிருந்த கம்பீரம் அவனுக்கு இன்னும் அழகு சேர்க்கிறது. இதழ்களில் விரவியிருந்த புன்னகை அதைவிட அழகாயிருக்கிறது. மடித்து கட்டிய வேட்டியும் முறுக்கிவிட்ட மீசையுமாய் எல்லையில் குடிக்கொண்டிருக்கும் ஐயனார் போலவே காட்சியளிக்கும் இவன் யாராயிருக்கும்? இவனை பார்த்த பார்வையை சட்டென விளக்க முடியவில்லையே. அவனை ஏன் எல்லோருக்கும் பிடிக்கிறது என்று காரணம் புரியாமலே அனைவரும் பரவசத்துடன் பார்க்க, மேகலா வேகமாய் வந்து விக்கி மாமா என்று பயங்கர சந்தோஷத்துடன் அவனை கட்டி கொண்டாள். குட்டியம்மா என்று அவன் பாசத்துடன் அழைக்க, எப்படி இருக்கீங்க என்று அவளும் அதே பாசத்துடன் கேட்டாள். எனக்கு என்ன, நான் எப்பவும் போல சூப்பரா இருக்கேன், பார்த்தாலே தெரியுது என்று அவள் சொல்ல, நான் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, உடனே ஹீரோ போஸ்ட்டுக்கு வேற ஆள் போட்டுருவீங்களா, அதை நான் விட்டுருவேனா என்று விக்கி விளையாட்டாய் சொல்லி இன்னும் தான் மாறவில்லை, அதே விக்கி தான் என்று நிரூபித்தான். என்ன மாமா சொன்னீங்க என்று மேகலா அவனை வித்தியாசமாய் பார்த்து கேட்க, நீ எப்படிடா இருக்க மருமகளேன்னு கேட்டேம்மா என்றான் அவன். நான் நல்லாவே இல்லை மாமா, பைத்தியமே பிடிச்சிரும் போல, அப்படி இருக்கு என் நிலமை. நித்தி பெத்த மக அப்புறம் எப்படி இருக்கும், அவளை மாதிரியே தான் இருக்கும். மாமா, உங்கள் தங்கச்சி இங்கே இல்லைன்னு தைரியமாக இப்போவே ஃபோன் போட்டேன்னு வைங்க, அக்கா தங்கச்சி 2 பேரும் படையெடுத்து வந்துடுவாங்க, பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு சுடுகாட்டில் இருக்கிற பேயெல்லாம் பரவாயில்லை, அதுங்களுக்காவது என்னை ரொம்ப பிடிக்கும், என் மேலே பாசமாக இருக்குங்க என்று சொல்ல அவளோ மாமா என்று சிரித்தாள். ஆக்சுவலாக மாமா, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் என்று சொன்னவுடன் அவன் திரும்பி பார்க்க மற்ற அனைவரும் ஒரு மாதிரியாக இருப்பதைக் கண்டு, வணக்கம், என் பேர் விக்னேஸ்வரன், விக்கி, மேகலாவோட மாமா என்றார். வாங்க தம்பி என்று சிவனேசர் சொல்ல, நேற்று தான் என் தங்கச்சி ஃபோன் பண்ணி சொன்னான், இங்கே இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்குன்னு. அதை கேட்டுட்டு என்னால் சும்மா இருக்க முடியல. எனக்கு மேகலா மாதிரி தான் வானதியும், அவளுக்கு இப்படி நடந்துட்டு இருக்கும்போது என்னால் அமைதியாக இருக்க முடியல, அதான் கிளம்பி வந்துட்டேன். நான் வந்ததில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே என்றான் விக்கி தன்மையாக. என்ன இப்படி சொல்லிட்டீங்க, நீங்கள் வந்தது எங்களுக்கு சந்தோஷம்தான் என்றார் சிவனேசர். அப்புறம் என்ன மரியாதை, என்னை நீங்கள் விக்கினே கூப்பிடலாம்ப்பா என்றான் விக்கி சிவனேசரை பார்த்து. அங்கு இருந்ததிலே அதிகமாய் தவிப்புடன் நின்றிருந்த ஒருவனை கண்டவன், சார் யாரு என்று கேட்டான். உடனே நடந்தது அனைத்தையும் அவன் சொல்லி முடித்தான். அப்புறம் எதுக்கு இங்கே நின்றுட்டு, ஆல் கைஸ் கம் ஃபாஸ்ட், நம்ம டார்கெட்டை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் என்று விக்கி அவனுக்கே உரித்தான தோரணையில் சொல்ல, ஹலோ மாமா, என்ன வந்த உடனே ஓவராக பண்ணுறீங்க, இதுவே கம்மிடா செல்லக்குட்டி, ஏதோ போனால் போகுதுன்னு உங்களுக்காக விட்டு கொடுக்குறேன். உங்களை மறுபடியும் கூட்டிகிட்டு வந்தவங்கள சொல்லணும். ஆக்சுவலாக எனக்கு காற்று வாக்கில் ஒரு செய்தி வந்தது, அது செய்தியாக இருக்காது, வதந்தியாக இருக்கும், ஏதோ ஒன்று. அது என்னென்னா, விக்கியை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம், அவனோட ஹியூமர் சென்ஸை மிஸ் பண்ணுறோம், அப்படி இப்படி. அதான் மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்க வந்திருக்கேன். வயசான காலத்தில் இதெல்லாம் தேவையா? மேகா
மேகா அக்கா சொல்கிறது பொய் மாமா, யூ லுக் ஹேண்ட்ஸம், அதுவும் இந்த ட்ரெஸ்ஸில் சாட்சாத் அய்யனார் மாதிரியே கம்பீரமாக இருக்கீங்க என்று அம்மு சொன்னதும், இங்கே இருக்கிறதுலே என் மருமக தான் உண்மையை பேசியிருக்கா, தேங்க்ஸ்டா அம்மு என்றான் விக்கி. அட பாவிங்களா, வந்ததுலேருந்து காமெடின்ற பேரில் மொக்க போட்டுட்டு இருக்கிற இவர் யார்? நானே வானதிக்கு என்னாச்சின்னு தெரியாமல் தவிச்சிட்ருக்கேன், அவளை எப்படி காப்பாற்ற போகிறோம்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கேன், இந்த நேரத்தில் வந்து இப்படி பேசியே டைம் வேஸ்ட் பண்ணுறாங்களே என்று உள்ளுக்குள் நினைத்து கொண்டான் விநாயகன். அவன் முகத்தில் இருந்தே மனதில் என்ன நினைக்கிறான் என்று கண்டறிந்த விக்கி, விநாயகன் கோவப்படுறார், அதனால் வாங்க எல்லாரும் கோவிலுக்கு போயிட்டே பேசுவோம் என்று சொல்ல, அப்போதுதான் சிவனேசருக்கு தெரிந்தது விதியையே மாற்றக்கூடிய சிவன் மகன் எவன் என்று. சிரிப்பும் பொறுப்புமாய் இருக்கும் அவன் குழந்தைத்தனமான பேச்சில் உண்மையிலே அவர் கவர்ந்து விட்டார். இந்த மாதிரி ஒரு பிள்ளை தனக்கு இல்லாமல் போய்விட்டதே என்று நினைத்து கொண்டார். அவரது எண்ணத்தை புரிந்தவன் போல், பா என்ன யோசிக்கிறீங்க, வாங்க, என் மருமகளுக்கு ஒன்றும் ஆக விட மாட்டேன், நீங்கள் என்ன நம்புங்க என்றான் அவன். நம்புகிறேன்ப்பா, அந்த உலகை ஆள்ற சிவனே எங்களோட விக்னங்களை எல்லாம் தீர்த்து வைக்க விக்னேசனாக வந்திருக்காருன்னு நான் உண்மையிலே நம்புகிறேன்ப்பா என்றார் சிவனேசன். வாங்க எல்லாரும் போகலாம் என்று அவன் உண்மையிலே சீரியஸாக சொல்ல, அனைவரும் கோவிலை நோக்கி நடக்க துவங்கினார்கள். அங்கோ கோவிலை தாண்டி வானதி நடந்தாள். வாயிலை காத்து கொண்டிருந்த பூதங்கள் அனைத்தும், வானதி போகாத, நீ செய்கிறது தப்பு என்று அவளை எச்சரித்தது. அனைத்தும் அவளின் செவிக்கும் சிந்தைக்கும் எட்டவே இல்லை. அதனால் அவள் அவளுக்கு வகுக்கப்பட்ட பாதையில் நடந்து கொண்டிருந்தாள். ராணாசுரன் பானாசுரன் இருவரும் விரைந்து அவளை தடுக்க முயற்சி செய்ய வேண்டி அவளது வழியில் வந்து நின்றது. தன் முன் வந்து நின்ற பூதத்தைக் கண்டு வானதி முகம் சுளிக்க, வானதி போகாத, ஓலை அவன் வசம் சேர்ந்து விட்டால் அது பெரிய அனர்த்தமாகிவிடும் என்றது அந்த பூதங்கள். வழியை விட்டு விலகி செல்லுங்கள், எனக்கான கட்டளையை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று அவள் அந்த நிலையில் உறுதியாக சொல்ல, இல்லை, நீ செல்வதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். நான் யாரின் அனுமதியையும் வேண்டி நிற்கவில்லை, தாங்கள் தள்ளி நிற்கவில்லை என்றால் அதன் பின் நடப்பவைக்கு நான் பொறுப்பாக முடியாது என்று சொன்னவள் அந்த இரு புதத்தின் கழுத்தை பிடிக்க இரண்டுமே வானதியின் கைப்பட்டத்தில் அலறத் துவங்கின. விடாத வானதி, அந்த பூதத்தை அழித்து விடு என்று நிகுமன் சொல்ல, இரண்டு பூதத்தையும் அப்படியே உயர்த்தி தூக்கி பிடித்தார். உன் தாத்தா ஓலை அவன் கையில் கிடைக்கக்கூடாது என்பதற்காக அவ்வளவு பாடுபட்டான். ஆனால் நீ அவனுக்காக உதவி செய்கிறாய். இது உனக்கு தெரிய வரும்போது உன் உயிரும் அவன் கையாலே போகப் போவது உறுதி. வேண்டாம் என்று அவர்கள் சொல்ல, இருவரையும் தூக்கி அங்கிருந்த கருடன் அமைத்த அரண்மேலேயே எறிந்தார். அதில் பட்டதும் பூதத்தின் உடலில் இருந்த மொத்த சக்தியும் வெளியே வர ஆரம்பித்தது. நிகுமனிடமிருந்து பறித்த சக்தி, அப்புறம் அவன் தந்தை அவனுக்காக அளித்த மந்திர காப்பு அனைத்தும் வெளியே வந்தது. எங்கிருந்து பறிக்கப்பட்டதோ அவ்விடத்திற்கே அது மீண்டும் சென்று சேர்ந்தது. தன் கையில் மின்னிய காப்பை கண்டு அவன் கண்கள் கலங்கிவிட்டது. வெகு காலத்திற்கு பிறகு தன் தந்தையே உடனிருப்பது போல் அவனுக்கு தோன்ற ஆரம்பித்தது. சக்தி மொத்தமும் உறிஞ்சப்பட்ட நிலையில் இரண்டு பூதமும் அப்படியே சக்கையாய் கீழே விழுந்துவிட்டது. தன் காலால் எட்டி உதைத்து தள்ளிவிட்டு அவள் பாட்டுக்கு தன் நடையை தொடர்ந்தாள். கலபத்தை போல் இருள் கருமையாக காட்சியளிக்க பதுங்கி இருந்த விலங்குகள் நடக்கப் போகும் விபரீதத்தை உணர்ந்தவைகளாக இன்னும் உள்ளே சென்று பதுங்கத் தொடங்கியது. இரத்தம் வழிந்து கொண்டு கோரமான தோற்றத்தை கொண்டவளாய் வானதி கருடனின் எல்லையில் கால் வைத்தாள். வரும் அவளை கண்டு அரண் அமைதியாய் நிற்க அவள் அதனுள் நுழைந்து அப்படியே வெளியே சென்றாள். இரவு நேரத்தில் அந்த கோவிலில் ஏறுவது மற்றவர்களுக்கு எப்படியோ விக்கிக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தது. காலக்கண்டனை அளித்த பிறகு வாழ்க்கையில் எந்தவித சுவாரஸ்யமும் இல்லாமல் போச்சு. கடைசியில் யாழினி கிட்ட அடி வாங்கினது தான் மிச்சம். அவகிட்ட திருப்பி வீரத்தை காமிக்க முடியலை. அப்புறம் நாம் பெற்றது ஒன்று இருக்கே, அது அவங்க அம்மாவுக்கும் மேலே இருக்குது. எது எப்படியோ இப்போ தான் நமக்கு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு. நாம் யாருன்னு எல்லாருக்கும் காமிக்கணும். அதை விட கொஞ்ச நாளைக்கு யாழினி கிட்ட இருந்து தப்பிச்சு இருக்கலாம் என்று அவன் நினைத்து கொண்டே நடக்க அவனது எண்ணத்தின் நாயகியே அவனை அழைத்திருந்தான். யாழினி சொல்லு, இப்போதான் நான் உன்னை பற்றி நினச்சேன். என்னன்னு? இந்த நேரம் என் டார்லிங் என்ன பண்ணிட்டு இருக்காளோ அப்படின்னா. பொய் சொல்லாத, இந்த விக்கி எப்பவும் பொய் பேசவே மாட்டான்னு இந்த உலகத்துக்கே தெரியும். இது அதை விட பொய்டா மாட்டேயா? அப்போ சரி, நான் உண்மையை சொல்கிறேன், ஆனால் அதை உன்னால் தாங்க முடியாது. என்ன நினச்சிருப்பேன்னு எனக்கே தெரியும். இவ தொல்லை இல்லாமல் நம்ம கொஞ்ச நாளைக்கு ஜாலியாக இருக்கலாம் தானே? நீ உண்மையை பேசி இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா? ஊருக்கு வந்து தானே ஆகணும், அப்போ இருக்கு உனக்கு. சரி, எங்கே இருக்க? ஊருக்கு போயிட்டியா? போயிட்டேன். சஞ்சுமா என்ன பண்ணுறாங்க? அவளா? தூங்கிட்டா. எழுப்பவா? இல்லை வேணாம், தூங்கட்டும், பாவம் என் பட்டு. அப்போனா
நீயா பாவம், நான் தாண்டி பாவம், நான் தான் பாவம், எந்த பக்கம் போனாலும் கேட்டு போடுறாளே என்று நினைத்தவன், இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்து நான் பேசுகிறேன், ஓகேவா என்று வைத்துவிட்டு அவன் நடக்க விநாயகன் அவனை விட்டு தள்ளியே நடந்தான். ஆனால் அதை பற்றி விக்கியும் பெரியதாய் நினைத்து கொள்ளவே இல்லை. மெதுமெதுவாய் நடந்து கொண்டிருந்த விக்கி திடீரென ஒரு இடத்தில் நின்று விட்டான். மனம் ஆர்ப்பரித்து கொண்டிருக்க அந்த சத்தத்தில் அவளால் நிம்மதியாக இருக்கவே முடியவில்லை. உடனே வெளியே வந்து வானத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் குழலி. அங்கு தெரிந்த சிவன் கோயிலை கண்டதும் அவளுக்குள் இன்னும் கனல் ஏறியது. அத்தனை கஷ்டத்தை என் அப்பா அனுபவிச்சுட்டு இருக்காரு, ஆனால் நீ அவரை காப்பாற்ற வரவே இல்லைல்ல. இதே மாதிரியே நீ அவங்க விஷயத்திலையும் அமைதியாக இருந்தால் நல்லா இருக்கும். ஆனால் அப்படி இருக்க முடியலை உன்னால். வானதிக்கு ஒன்றுனா மட்டும் அதை தடுக்க யாராவது வந்துடுறாங்களே, அது ஏன் என்று அவள் நினைத்து கொண்டிருக்க அந்த மலைக்கு செல்லும் பாதையில் தூரத்தில் வானதி வந்து கொண்டிருப்பது தெரிந்தது. அதை கண்ட குழலி, இவ எதுக்கு இங்கே வரா, அதுவும் தனியா? இதுதான் நமக்கான நேரம், இனி நாம எதுக்கு காத்திருக்கணும், இவளோட கதையை இன்னைக்கே முடிச்சிட வேண்டியதான் என்று அவள் மனம் குரூரமாக நினைத்தது. அந்த பாலடைந்த இடத்தில் இருந்த அந்த உருவமோ தன் கண்களை மெதுவாக திறந்தது. சுற்றிலும் இருந்த இருட்டில் முதலில் ஒன்றுமே புரியவில்லை. உடலில் இருந்த வலியை தாண்டி அதற்கு மேல் யோசிக்க முடியவில்லை அந்த உருவத்தால். வெகுநேர முயற்சிக்கு பின் ஒரு வழியாக எழுந்து அமர்ந்த அந்த உருவத்திற்கு அன்றைய நாளின் வீரியம் புரிந்தது. அதன் பின் வலி மறந்து கிளம்பியது அந்த உருவம். பின்னால் வந்த முருகையன் நின்று கொண்டிருந்த விக்கியிடம், என்னாச்சுப்பா, ஏன் இங்கே நின்றுட்ட என்று கேட்க, ஒன்றும் இல்லை ஐயா, இங்கே ஏதோ நடக்க போகிற மாதிரி என் மனசு சொல்லுது என்றான் பார்வையை சுழற்சியபடி. அங்கே என்ன இருக்கு என்று விக்கி கை காட்டிய திசையை பார்த்து முருகையன், அங்கே ஒரு ஆத்மா வெறி கொண்டு காத்திருக்கு, காலன் மாதிரி என்றார். புரியலையா, சொல்கிறேன் வாங்க என்று அவர் அவனை அழைத்து கொண்டே நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொன்னார். உடனே விக்கி சிவனேசரிடம், வானதி எப்போ காணாமல் போனா என்று கேட்க, முந்தானேத்து ராத்திரி என்றார் அவர். எங்கே போயிருப்பான்னு ஏதாவது உங்களுக்கு தோணுதா? இல்லை, ஆனால் இங்கே தான் ராத்திரி அவளை பார்த்த மாதிரி கனவு வந்ததுன்னு விநாயகன் சொன்னதால இப்போ இங்கே வந்திருக்கோம் என்று அவர் சொல்லி முடிக்க விக்கியின் மனம் நடந்தவைகளை பற்றி அலசி ஆராய தொடங்கியது. நிகும்பன், கருடன், உக்கிரன், நீலி, மாயன், இப்போ குழலி, இத்தனை பேர் ஒரே குடும்பத்துக்கு எதிரி. இதில் நிகும்பனும் கருடனும் தான் உண்மையிலே எதிரி. மற்றவங்க எதிரியால் அடையாளம் காண்பிக்கப்பட்ட எதிரிகள். இவங்கள அவன் இஷ்டத்துக்கு ஆட்டி வைக்கிறான் நிகும்பன். இப்போ ஓலை அவன் கையில் கிடச்சிட்டா சிவ ரகசியத்தை அடைய அவனுக்கு வழி கிடைச்சிடும். அந்த ரகசியம் அவன்கிட்ட போயிட்டா உலகமே சுடுகாடு தான். அதுக்கப்புறம் அவனை தடுத்து நிறுத்துறது கஷ்டம். விக்கி, ஏதாவது யோசி, என்ன பண்ணலான்னு யோசி என்று மனதுக்குள் யோசித்து கொண்டிருந்தவனுக்குள் ஒரு ஐடியா தோன்றியது. கோவிலை நெருங்கியவனின் பார்வையில் கோவிலின் பழமையும் பிரம்மாண்டமும் வந்து விழுந்தது. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு என்று விக்கி மனதிற்குள் நினைத்து கொண்டே உள்ளே சென்றான். அழகின் உருவாய் கருணையின் பிறப்பாய் விடத்தை உண்ட நீலகண்டனின் திருமேனி அவனை கவர்ந்தது. கையை தலைக்கு மேல் தூக்கியவன் அவன் மனதில் ஓடிக்கொண்டிருந்ததை சிவனிடமே சமர்ப்பித்தான். நீ நினைக்காம நானும் இங்கே வந்திருக்க முடியாது. அதனால என்ன பண்ணணும் நீ நினைக்கிறியோ அதை செய்து முடிக்க நான் இருக்கேன். இப்போ நான் என்ன செய்யணும் என்று அவன் கேட்க நீலகண்டனின் திருமேனி ஒளிர ஆரம்பித்தது. அதிலிருந்து கசிந்து வந்த ஒளியில் விக்கியின் கண்கள் கூசியது. லிங்க திருமேனியன் அன்று அந்த வேதநாயகனுக்கும் பார்க்கடல் நாயகனுக்கும் காட்சியளித்தது போல் தீப்பிளம்பாய் ஜோதி ஸ்வரூபமாய் தெரிந்தான். திரிபுரம் எரித்த சிவனை நேரிலே தரிசனம் பெற என்ன தவம் செய்திருக்க வேண்டுமோ என்று எண்ணும் போதே அவனுக்குள் மெய் சிலிர்த்தது. சர்வேசா, மகனே, விக்னேஷா, அப்பா என்று அவன் அழைத்த அழைப்பில் பரம்பொருள் கூட இலக்கிவிட்டார். என்ன செய்ய வேண்டும் என்று நீ கூட என்னிடம் கேட்பாயா மகனே? அது வந்துப்பா, நீ எது செய்தாலும் அது சரியாக தான் இருக்கும். புரிந்ததா மகனே? புரியுதுப்பா, ஏன்னா எனக்குள்ளே இருந்து அதை செய்ய வைக்கிறது நீங்கள் தானே. அது புரிந்தால் போதும் மகனே, நீயே இறைவன் தான். அந்த விதியையே மாற்றும் வல்லமை படைத்த உன்னால் தான் அந்த நிகும்பன் அழிய வேண்டும். அதனால் தான் நீ இங்கே வர வைக்கப்பட்டிருக்கிறாய். உன் எண்ணப்படியே அனைத்தும் நடக்கும். அனைவருக்கும் காவலாய் நீ இருப்பாய் என்றபடி அந்த ஒளி அப்படியே மறைய அப்பா என்று விக்கி சொல்ல, என்ன மாமா இந்த படியில் ஏறக்குள்ள அப்பா அம்மான்னு சொல்லி திணறீங்க? ஓ, வயசாயிடுச்சா அதனாலயா என்றாள் மேகலா. மருமகளுக்கு வாய் கூடி போச்சு. ஊருக்கு வந்த பிறகு உன்னை பார்த்துக்கிறேன் என்று விக்கி சொல்லியபடி தன் கண்முன் வந்த காட்சியை நினைத்தபடி நடந்தான். எந்தவித தடையும் இல்லாது வானதி தன் இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்க அவள் முன்னே வந்து நின்றாள் குழலி. ரத்தம் வடிந்து காய்ந்திருந்த முகத்தை ஏறிட்டு பார்த்தாள் வானதி. அது மிகுந்த அச்சத்தை அளிக்கும்படி இருந்தது. ஆனாலும் குழலி அசையாமல் அவளை பார்க்க, யார் நீ, எதற்காக என் வழியை மறைக்கிறாய் என்று வானதி அவளை பார்த்து கேட்க, ஓ, வீட்டில் உள்ளவங்க எல்லாம் எங்க வழியில குறுக்கிட்டதால தான் இப்போ நான் ஓ வழியில வந்து நிற்கிறேன் என்றால் இவர். உன்னிடம் பேச எனக்கு நேரமில்லை, விலகிச்சல். இல்லை என்றால் இனி உனக்கு தங்குவதற்கு உடம்பு என்ற ஒன்று இருக்கிறது என்றாள் வானதி. உன்னால் எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா நான் மரணத்தை ஜெயித்தவன்.
அப்படியா? ஆனால் இப்போ உயிர் இந்த காட்டில் அனாமத்தா போக போகிறது. நீ இங்கேயே ஆவியாக அலையப் போகிறாய். நீ மரணத்தை ஜெயித்தவள் தான். ஆனால் நான் அந்த மரணத்தையே பரிசாக தருபவள். இந்த பரிசிலிருந்து இந்த முறை உன்னால் தப்ப முடியாது. என்னிடம் உன் சித்து விளையாட்டுகள் செல்லாது. சென்றுவிடு மரியாதையாக என்றே வானதி முன்னேற, வானதி, என் தந்தையை விடுவிக்க வேண்டுமென்றால் எனக்கு நீ வேண்டும். உன்னை இன்னைக்கு நான் விடப்போவதில்லை என்று அவளை பிடிக்க நினைக்க அங்கிருந்து வானதி மறைந்தே போனாள். எங்கே போனாள் என்று அவள் சுற்றிலும் பார்க்க அவளது சிரிப்பு சத்தம் மட்டுமே காற்றில் கலந்து கேட்டது. ஏய் வானதி, இந்த மாய வித்தைக்கு எல்லாம் நான் பயப்பட மாட்டேன். என் முன்னாடி வா என்று குழலி சொல்ல, நீ திரும்பி சென்று விடு, அதுதான் உனக்கு நல்லது. இல்லையென்றால் உன் தந்தையோடு நீயும் அந்த குகையினுள்ளே அடைப்பட்டு கிடப்பாய் என்று சொல்ல, குழலி அப்போதும் வானதியை தேடி சுற்றிலும் பார்த்தாள். திடீரென அவள் முன் அவளே வந்து நிற்க அவளது கண்களில் ஏறியிருந்த சிவப்பும் அதிகமாகி இருந்தது. சொல்ல சொல்ல கேட்க மாட்டேன் என்கிறாய் அல்லவா என்று கத்திய வானதி அப்படியே குழலியின் கரத்தை பற்றி இழுக்க, அப்படியே அவள் கரத்தோடு கை சென்றுவிடும் போல் வலித்தது குழலிக்கு. அந்த வழியிலே அவள் இருக்க அவளது முகத்தையே வானதி பார்க்கவும் அதிலே மயங்கி விழுந்தாள் குழலி. உடனே சிரித்தபடி தூக்கி குழலியை வீசப்போகும் சமயம் அவளது கழுத்தினில் ஒரு கரம் வந்து விழுந்தது. அந்த கரத்தின் பிடி இரும்பாக இறுக்கி பிடித்தது. யாரது? என்னை விடு என்று அவள் உரும, மாட்டேன், நீ இந்த தவறை செய்வதற்கு நான் விட மாட்டேன். யார் நீ? மரியாதையாக விலகிவிடு, இல்லையெனில் அவளுக்கு நேர்ந்த கதிதான் உனக்கும் என்றாள் வானதி. எனக்கு எதை பற்றியும் பயமில்லை, நீ அங்கே போகக்கூடாது என்று பின்னாளில் இருந்து குரல் மட்டும் கேட்க வானதிக்கு பயங்கர கோபம் வந்துவிட்டது. என்னை தடுக்க எவனாலும் முடியாது, ஏன் அந்த சிவனாலும் முடியாது என்று அவள் பின்னால் இருந்தபடி அந்த உருவத்தை பிடித்து இழுக்க அவளது சக்தியில் துவண்டு கீழேயே விழுந்தது அந்த உருவம். என்னை தடுக்க வந்து இப்படி வீழ்ந்து கிடக்கிறாயே, நான் தான் சொன்னேன் அல்லவா என்று அந்த உருவத்தின் மேல் காலை வைத்தபடி வானதி பேச அவள் முகம் அந்த இருளிலும் கொடூரமாய் ஒளிர்ந்தது. அந்த நேரத்தில் வானதி, தாமதம் வேண்டாம், வேகமாக செல் என்று நிகும்பன் மந்திரத்தை சொல்ல அவள் அந்த உருவத்தை எத்தி தள்ளிவிட்டு நடக்க துவங்கினாள். கோவிலில் இருந்த விக்கியின் மனதுக்குள் குழப்பமே ஓடிக்கொண்டிருந்தது. இப்போ வானதி இங்கே வந்தா இத்தனை பேர் இருக்கிறத பார்த்து இவங்களை எதனாலும் பண்ணலாம், இல்லைனா இவங்களே அவளை போய் தடுத்து நிறுத்தி ஆபத்தை வர வச்சுக்கலாம். அதை நம்ம தடுக்கணும். ஆனால் வானதி இங்கே வருவாளா? இந்த விநாயகனுக்கு இங்கே தான் அவள் வர்ற மாதிரி கனவு வந்திருக்கு, ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்று நினைத்தபடி சிவனின் சேவடி பற்றி வணங்கினான். எது நடந்தாலும் நீ கூடவே இருப்ப அப்படிங்கிற தைரியத்தால் நான் இதில் இறங்கியிருக்கேன், எல்லாமே ஓ அருளால் நல்லபடியாக நடக்கணும் என்று வேண்டினான் விக்கி. அந்த நேரம் பார்த்து அம்மு வேகமாக, மாமா அங்க பாருங்க, தூரத்துல யாரோ மலையில ஏறுற மாதிரி தெரியுதுல என்று அவள் சொல்ல அனைவரும் அங்கு வந்து பார்க்க விநாயகனும் வேகமாக பார்த்தான். அது நம்ம வானதி மாதிரி தெரியுதுல அம்மு என்று மேகலா சொல்ல அம்முவும் பார்த்துவிட்டு, ஆமாக்கா அவதான் என்றான். என்ன வானதியா என்றபடி விநாயகன் வேகமாக அவளை நோக்கி செல்ல, டேய் நீ எங்கடா போற என்று தடுத்து நிறுத்தினான் விக்கி. அங்கிள் விடுங்க, நான் போய் அவளை கூட்டிட்டு வர போறேன். தேவையில்லடா, நீ பேசாம இரு. என்ன அங்கிள் நீங்க என்ன பேசுறீங்க? நான் சொல்றதை கேளு, எல்லாருமே கேளுங்க. யாரும் அவளை தடுத்து நிறுத்த வேணாம், அவள் முன்னாடி வரவே வேணாம், போய் எல்லாரும் மறைஞ்சு நில்லுங்க. ஏன் மாமா? சொல்றத செய் மேகா, மற்றதை அப்புறம் பேசிக்கலாம் என்று தீவிரமாக விக்கி சொல்ல அந்த குரலை மீறும் துணிவு அவளுக்கு இல்லை. விளையாட்டாய் பேசும்போது மட்டும்தான் அவனுடன் பதிலுக்கு பதில் பேச முடியும். இந்த மாதிரி பேசினால் உடனே அவன் பேச்சிற்கு அவர்கள் குடும்பமே கட்டுப்படும் என்னும்போது இவள் எம்மாத்திரம். சரி என்று அவள் அமைதியாகிவிட, என்னாச்சுப்பா என்று கேட்டார் சிவனேசன். அப்பா எல்லாத்தையும் நான் வந்து சொல்கிறேன், இப்போ நான் சொல்கிற வரைக்கும் யாரும் இங்கே வராதிங்க, போங்க என்று விக்கி சொன்னதும் அவர்கள் சென்று அருகே இருந்த பாறையின் மறைவில் மறைந்துவிட விநாயகன் மட்டும் இன்னும் அங்கேயே இருப்பதைக் கண்டு, நீ இன்னும் போகல என்றான் விக்கி. நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுதான் பண்றீங்களா? தெரியாம யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஏன் நீ அப்படிதான் பண்ணுவியா? ஓ காட், நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க? கூல், எதுக்கு இவ்வளோ டென்ஷன்? இப்படி இருந்தால் லைஃப்பில் ஒரு விஷயமும் சாதிக்க முடியாது. அப்படி ஒரு ஓரமாக போய் அமைதியாக உட்காரு. இங்கே பாருங்கள், நீங்கள் பெரிய இவராக இருக்கலாம், ஆனால் நான் உங்கள் பேச்சை கேட்கணும் அவசியமே இல்லை. ஐசி, அப்புறம் மற்றவங்க எல்லாம் கேட்கலாம், இந்த விநாயகனை நீங்கள் அப்படி நினைக்க முடியாது. ஆஹா, நான் போய் வானதியை கூட்டி வரத்தான் போகிறேன். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் தடுத்து பாருங்கள். வீணா அந்த வேலையை நான் எதுக்கு பண்ணணும், அதை அவளே பண்ணுவா. போங்க விநாயகன், இந்த உலகத்தில் நல்லவங்க சொல்கிறது எல்லாம் முதல்ல வேடிக்கையாக தான் தெரியும் என்று சொல்ல விநாயகனும் முறைத்து கொண்டு வானதியை நோக்கி சென்றான். இப்போ இவன் பேசிட்டு போன பேச்சுக்கு அடி கொஞ்சம் ஓவராக தான் படும். எதுக்கும் நாமளும் சர்வ ஜாக்கிரதையாக தள்ளியே நின்றுக்கலாம் என்று முடிவெடுத்து சற்று தள்ளி நின்று கொண்டு வேடிக்கை பார்த்தான். மாமா என்று அம்மு அழைத்து, என்ன பண்ணுறீங்க என்று மெல்லிய குரலில் கேட்க, இப்போ ஒரு ஃபைட் சீன் வரப்போது, அதை வேடிக்கை பார்க்க போகிறேன் என்றான் அவனும். உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் எத்தனை பேய பார்த்துருக்கிறேன் என்று அவன் சொல்லும் போதே விநாயகன் இவர்கள் முன் வந்து விழுந்தான். ஐயோ அம்மா என்ற அலறலுடன். அதான விக்கி கால்குலேஷன் என்னைக்கு மிஸ் ஆகிருக்கு என்றவன் விநாயகனின் அருகே சென்று அவனிடம் கை நீட்டினான். சொல்லியிருக்கலாமே, அவள் வானதி இல்லை பிசாசுன்னு. சொன்னாலும் கேட்கக்கூடிய நிலைமையில நீ இல்லை. ஒரு அடி வாங்கினாதான் உனக்கெல்லாம் புத்தி வரும்.
நீங்கள் ஜீனியஸ் தான், இப்போ ஒத்துக்கிறேன், எனக்கு இது தேவைதான் என்றான் அவன் விக்கியின் கையை பிடித்து எழுந்து கொண்டு. இந்த பணிவு உன்னை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்த போகுது. எப்போவும் உன்னை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு பிரச்சனை நம்ம நோக்கி வேகமாக வந்தால் நாமளும் அதே வேகத்தோடு அதை எதிர்கொள்ளக்கூடாது. அப்புறம் இந்த மாதிரி தான் அது நம்மளை இடித்து தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். அதுவே அந்த வழியில் இருந்து நாம் ஒதுங்கி பொறுமையாக நிதானமாக இருந்தோமோ வை, அந்த பிரச்சனையே வந்த வேகத்தில் எங்கேயாவது போய் முட்டிட்டு நிற்கும். அதுக்கப்புறம் அதை ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணி ஓவர்டேக் பண்ணிடலாம். காட் இட் என்றான் விக்கி. தத்துவம் சொல்கிற நேரமாக இது, இப்போ சொல்லாமல் நல்லா இருக்கும்போதான் சொல்லுவாங்கடா. தப்பு தான், உங்களை பற்றி தப்பாக நினச்சது தப்பு தான். இப்போவாது புரிஞ்சுதே. இங்கே பார் விநாயகா, வானதியை காப்பாற்ற நமக்கு ஏதாவது வழி கிடைக்கும். நீ சொன்ன மாதிரி அவளை நாம் இப்போவே தடுத்து நிறுத்தினா அந்த நிகும்பனோட கோபத்துக்கு தான் ஆளாகணும். அவள் இப்போ எங்கே போகிறா, என்ன பண்ணுறா அப்படின்னு பார்க்குறது தான் நம்ம வேலை. அப்போ தான் நிகும்பன் எங்கே இருக்கான்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும் என்றான் விக்கி. அதன் பின் தான் பிரச்சனையை தாம் பார்க்கும் கோணமும் விக்கி பார்க்கும் கோணமும் வேறு வேறு என்று புரிந்தது. அதனால் அவர் வழியில் நடப்பது தான் நல்லது என்றும் புரிந்தது. வானதி முன் சென்று கொண்டே இருக்க அவளை யாரும் தடுக்கவில்லை. நிகும்பனின் சக்தி இதுவரை உடன் வந்தது. ஆனால் இதன் பிறகு அந்த சக்தியால் நுழைய முடியாது என்பதால் அவளை விட்டு நீங்கி அவளை மட்டும் கோவிலுக்குள் செல்லுமாறு பணித்தது. உடலை விட்டு நிகும்பன் சக்தி வெளியேறி சென்ற போதும் அவள் மூளை இன்னும் தெளிவடையவே இல்லை. அதனால் நிகும்பனின் கட்டுப்பாட்டிலே இருந்தாள். அவன் உள்ளே நுழைய கட்டளையிட அதை அவளும் தவறாது நிறைவேற்றினாள். அப்பா, நான் அவ என்ன பண்ணுறான்னு பின்னாடியே பார்க்குறேன். நீங்கள் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இங்கேயே இருங்க. வேணாம், நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு போயிடுங்க என்று சிவனேஸ்வரியிடம் சொல்ல, என்னப்பா என்றார் அவர். ஆமாம், நீங்கள் கிளம்புங்க, நான் உள்ளே போகிறேன் என்று சொல்லிக்கொண்டே அவன் நடக்க, அங்கிள் நானும் வர்றேன் என்றான் விநாயகன். ஒரு நிமிடம் யோசித்தவன் சரி வா என்று அவனையும் அழைத்து கொண்டு சென்றான். அங்கிள், இப்போ நாம் போகிறது அவங்களுக்கு தெரிஞ்சால் என்ன பண்ணுறது? எங்கேயாவது சந்து பொந்து இருக்கும், அதுக்குள்ளே புகுந்து ஆகிட வேண்டியதா? அது இருக்கட்டும், இந்த அங்கிள்னு கூப்பிட்றத விடுடா. அப்போது எப்படி அங்கிள் கூப்பிட்றது? மேகலா, வானதி கூப்பிட்ற மாதிரி மாமானே கூப்பிடு. வானதி உங்களை மாமான்னு தான் கூப்பிடுவாளா? ஆமாடா. அப்போது நான் உங்களை அப்பான்னு கூப்பிட்டுக்கிறேன். என்னப்பா, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, அது அப்புறம் இப்படி தெளிவாக யோசிக்கிறேன். எல்லாம் உங்கள் வழியில் நடக்கிறதால வந்த ஞானம். நல்லது, போகிறக்குள்ளே என்னையும் அடி வாங்க வைக்கலான்னு பிளான் பண்ணிட்டேன், நடத்துடா. வானதியை முதல்ல நான் பார்க்கும்போது என்கிட்ட வந்து சம்மந்தமே இல்லாமல் பேசினான். நான் கூட அவள் லூஸு தான் நினச்சேன். ஆனால் இப்போ தான் தெரிஞ்சது அவளுக்கு நிஜமாவே ஏதோ ப்ராப்ளம் இருந்திருக்குன்னு. இது தெரிஞ்சிருந்தா நான் அவளை அப்படி சொல்லியிருக்க மாட்டேன்ப்பா. அவள் என்னை பற்றி என்ன நினச்சிருப்பாளோ. ஆனால் மறுபடியும் அவள் என்கிட்ட வந்து அதே மாதிரி பேசினாளா என்னமோ தெரில, ஏதோ ஒரு உணர்வு. ஆனால் அதை உணர்றதுக்குள்ளே ஊருக்கு போயிட்டா. இப்போ கூட கடவுளை வந்த பொண்ணோட முகம் வானதி மாதிரியே இல்லை, ரத்தமாக தான் தெரிஞ்சது. ஆனால் அந்த கண்ணை பார்த்ததும் நிம்மதியாக என்னால் இருக்க முடியல. அதான் அவளை காப்பாற்றியே ஆகணும்னு நான் வந்தேன். அப்போது வந்த இடத்துல தான் தெரிஞ்சிருக்கு நீ யாரோ ஒரு பொண்ணை காப்பாற்ற வரல, உன்னோட காதலையே காப்பாற்றிக்க வந்திருக்கேன்னு. அப்படி தானே? அப்படின்னு சொல்லவும் முடியாது, சொல்லாமல் இருக்கவும் முடியாது. வானதி என்ன நினச்சிருக்காளோ பார்க்கலாம்ப்பா. அது வரைக்கும் யாருக்கிட்டேயும் சொல்ல போகிறதில்ல. ஏன் அவகிட்டேயே சொல்ல போகிறதில்ல. பிரச்சனையெல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் தான் என் பிரச்சனையை ஆரம்பிக்கணும் என்றான் விநாயகர். எப்படியோ காதல்னாலே பிரச்சனை தான்னு ஒத்துக்கிட்டேன். சரிதான். ஏன் உங்களோடது லவ் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டே அல்லாடிட்டு இருக்கேன், இதில் லவ் மேரேஜ் பண்ணியிருந்தா அம்புட்டு தான். சரி வா என்று இருவரும் உள்ளே நுழைய வானதி அங்கே இருந்த நிலவரையின் கதவை திறந்து கொண்டிருந்தாள். அவள் உள்ளே நுழைந்ததும் இருவரும் சற்று நேரம் கழித்து பின்னாலே வந்தார்கள். இருட்டில் கண் தெரியாமல் விநாயகன் விக்கியை பிடித்து கொண்டே சென்றான். அப்பா, என்னடா எப்படி நீங்கள் மட்டும் இவ்வளோ வேகமாக நடக்கிறீங்க? உங்களுக்கு இந்த இருட்டில் நடக்கிறது பயமா இல்லையா? பயமா? எனக்கா? பயமே என்னை பார்த்தா பயப்படுண்டா. இது மாதிரி எத்தனை இடத்துக்கு போயிருப்பேன். அதோட கம்பேர் பண்ணும்போது இது சாதாரணம்தான். அப்போ உங்களுக்கு எதுக்குமே பயம் கிடையாதா? பயம் எனக்கும் வரும். எங்கள் அக்கா நந்தினிக்கு ஒரு கஷ்டம்னா பயப்படுவேன். அவளை எப்படியாவது அதிலிருந்து பாதுகாக்கணும்னு நினைப்பேன். அதே மாதிரி என் குடும்பத்துக்கு ஆபத்துனா பயம் வந்துடும். அப்புறம் இன்னொன்று இருக்குது, மேலே சொன்ன ரெண்டை கூட விட்டுரு. இந்த விஷயத்தில் மனசுக்குள்ளே பயம் இருந்தாலும் அது வெளியே தெரியாது. ஆனால் இன்னொன்று இருக்கே, அதுக்கு நான் பயந்தா என் மூஞ்சில் அது அப்பட்டமாக தெரிஞ்சிடும் என்றான் விக்கி. பேயா அப்பா என்று அவன் கேட்க, விக்கியோ அதை பார்க்கும்போது தெரிஞ்சுக்குவேன். இப்போவே சொல்லி என் இமேஜை நானே டேமேஜ் பண்ண விரும்பலை என்று முடித்து கொண்டான். எனக்கு தெரிஞ்சு போச்சு. அடே, என்னடா சொல்கிற? அம்மா தானே, அவகிட்ட பயம்லாம் இல்லை, சும்மா பயப்படுற மாதிரி நடிக்கிறேன். நம்மளால் ஒருத்தவங்க சந்தோஷப்படுறாங்கன்னா அது அவங்களுக்கு தர்றதில் என்ன தப்பு? இருங்க, வெளியே வந்ததோ அம்மா கிட்ட இப்போ நீங்கள் பேசுனதை பற்றி சொல்கிறேன்.
ஆமாம், இந்த வானதியை பார்க்காம நாம் எதுக்கு இப்படி எதையோ பேசிகிட்டு இருக்கோம், அவளை ஃபாலோ பண்ணுவோம் வா என்று பேச்சை மாற்றி கூட்டி சென்றான் விக்கி. வானதி அந்த வளைவான பாதையில் நடக்க துவங்க இவர்களும் நடந்தார்கள். விக்கியின் உள்ளம் விநாயகனிடம் விளையாட்டாய் பேசிக்கொண்டே இருந்தால் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தது. இந்த நிகும்பன் யாருன்னு பார்க்கணும் என்று விக்கி ஆசைப்பட்டான். வானதியே அமைதியாக இருவரும் பார்த்து கொண்டிருக்க அவள் இருவரையும் கவனியாது அந்த ரகசிய வழியினுள் நுழைந்தாள். பின்னாடியே இருவரும் சென்றார்கள். வானதி வேகமாக வந்து அந்த பாறையின் முன் நின்றாள். வானதியின் மறைவை கண்டதில் பாறை நகர்ந்து வழிவிட்டது. இருவரும் அந்த இடம் அதிர்வதை உணர்ந்தார்கள். ஆனாலும் முயன்று தன்னை சமாளித்து கொண்டு அப்படியே ஓரமாக நின்று பார்த்தனர். பாறை நகர்ந்ததும் அவள் முன் அந்த குறிப்பு ஓலை காட்சியளித்தது. அதை கண்டவள் தன் கையை நீட்ட அந்த ஓலை அவளிடமே வந்து சேர்ந்தது. வானதி, உடனே அந்த கோவிலை விட்டு வெளியே வந்துவிடு என்று நிகும்பனின் குரல் அந்த சுரங்கத்தில் ஓங்கி ஒலிக்க வானதி அதை கேட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். என்ன இவ்வளோ ஈஸியா இது இவளுக்கு கிடைச்சிருச்சு என்றான் விநாயகன். பெசாமருடா என்று விக்கி அவனை சொல்லிவிட்டு தள்ளி நின்றான். வானதி இவர்களை தாண்டி வந்த வழியாக திரும்பி நடக்கத் தொடங்கினான். வாடா என்று அவனை கூட்டிக் கொண்டு விக்கியும் அவன் பின்னாலே மறைந்து செல்ல ஆரம்பித்தான். கோவிலை விட்டு சிவனேசர் மற்றும் அனைவரும் விரைந்து செல்லும் போது வழியில் யாரோ வீழ்ந்து கிடப்பது போல் இருந்தது. உடனே அதை கண்ட சிவனேசர் அங்கு சென்று யார் என்று திரும்பி பார்க்க அது குழலி. குழலி என்று அவர் அவளை அழைக்க ஒரு அசைவும் இல்லை அவளிடத்தில். என்ன குழலியா? ஐயோ என்று மேகலா அருகே வர, முருகா, இவளை நாம உன்னோட இடத்துக்கு கூட்டிட்டு போயிடலாம், ரொம்ப அடிபட்டிருக்கு என்று சொல்ல மேகலாவும் அழுவதற்கு இது நேரமல்ல என்று உடனே தெளிந்தான். முருகையனின் இடத்திற்கு கூட்டி சென்றதும் அவர்கள் அவளுக்கு தேவையான முதலுதவியை செய்தார்கள். ஏன் இப்படி கிடக்கா என்று மேகலா வினவ, வானதி வரும்போது வந்திருப்பாளா இருக்கும் என்றான் முருகையன். நிகும்பனுக்கு சந்தோஷம் தாளவில்லை. வானதியின் கரத்தினில் ஓலையை கண்டவனுக்கு தன் லட்சியம் வெற்றி அடைந்து விட்டது போலவே தோன்றியது. அவள் கையில் இருக்கும் ஓலைக்காகவே அவன் காத்திருந்தான். இங்கு இருவரும் வானதியின் பின்னாலே நகரத் தொடங்கினார்கள். அவள் செல்லும் வழியெங்கும் சென்றவர்கள் கடைசியாய் அந்த கோவிலின் முன் வந்து நின்றார்கள். கோவிலின் முன் இருந்த அரண் போன்று நின்றிருந்த அந்த மந்திர சக்தியை கண்ட விக்கி, விநாயகா பொறு, நாம இதுக்குள்ள போக முடியாது என்றான். ஆனா வானதி போறாளே, அவ போகட்டும், அவன் இதுக்குள்ளதான் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. எப்படியும் வானதிட்ட இருக்க ஓலையை வாங்கிட்டு அவளை விட்டுட்டு கிளம்பிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு என்றான். சரிப்பா என்றான் அவன். வானதி அதை தாண்டி உள்ளே நுழைந்தாள். நிகும்பன் அவளுக்காக ஆவலாய் காத்திருந்தான். உள்ளே சென்றவள் அவன் கையில் அதை கொடுக்க அவனுக்கு அவ்வளவு ஆனந்தம். ஓலை அவன் கைக்கு சென்றதும் அப்படியே அவள் அங்கேயே விழுந்து விட்டாள். இதை எடுக்க எத்தனை நாட்கள் நான் காத்திருந்தேன் தெரியுமா என்றவன் அப்படியே அதை நெஞ்சோடு அணைத்து கொண்டான். தந்தையின் ஆசை கையில் இருக்க அவனுக்குள் இப்போது புது உத்வேகம் பிறந்தது. உடனே கருடனை அழைக்க அவனும் எழுந்து அவனிடம் வந்தான். கருடா, பாருடா, இந்த ஓலை கிடைச்சிருச்சு, நாம நினைச்சது நடந்துருச்சுடா, இனியும் நாம இங்கே இருக்க தேவையில்லை என்று கருடனை அழைத்து கொண்டு அவன் வெளியே வர, டே அந்த பொண்ணு அவன் இங்கே கலந்து சாகட்டும், சிவனேசர் வந்து பார்த்து அவனும் சாகட்டும் என்று சொல்லிவிட்டு அவன் சென்று விட்டான். வாயிலில் வந்து நின்ற நிகும்பனையும் கருடனையும் கண்டு விக்கி தன் நெற்றியை சுருக்கினான். இவனுக்குதான் அந்த மந்திரவாதிகளா என்று அவர்களை பற்றி அவதானிக்க தொடங்கினான். இருவரும் உச்சபட்ச மகிழ்ச்சியில் இருக்க அவர்கள் சுற்றுப்புறத்தை மறந்து, இன்னைக்கு ராத்திரி இதுல சொல்லியிருக்க மாதிரி நாம போய் அந்த சிவரகசியத்தை எடுத்துட்டு வந்துடலாம் என்று சொல்லி கொண்டு சென்றார்கள். அவர்களே பார்த்து கொண்டிருந்தவன் தோலை தட்டிய விநாயகன், அவங்க போய் ரொம்ப நேரமாச்சுப்பா, நீங்க என்ன யோசிச்சுட்டே அங்க பாக்குறீங்க என்றான் அவன். ஒன்றும் இல்லை, வா போகலாம். சரி என்று இருவரும் இணைந்து உள்ளே சென்றனர். கோவிலின் உள்ளே இருந்த இடர்பாடுகள் அவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இவ்வளவு பழசாயும் இடிஞ்சு விழாம இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கே என்று உள்ளுக்குள் நினைத்து கொண்டே விக்கி வானதியை தேடினான். அங்கிருந்த வழிகளில் விக்கி ஒன்றில் செல்ல, விநாயகனோ வேறு வழியில் சென்றான். கடைசியில் இருவரும் வானதி விழுந்திருந்த இடத்தை நோக்கி வந்தனர். வரும்போது அவன், பா கோவில் நல்லா இருக்குப்பா என்று சொல்ல, அப்போ ஒன்று பண்ணு என்று விக்கி சீரியஸான குரலில் சொல்ல, என்னப்பா நீங்க என்ன சொன்னால் செய்வேப்பா என்றான் இவன். இந்த கோவிலையே 4 நாள் இருந்து பொறுமையா சுத்தி பார்த்து ரசிச்சுட்டு வா, நான் கிளம்புறேன் என்றான் விக்கி. சரிப்பா என்றவன், என்னப்பா இப்படி சொல்றீங்க என்றான். பின்ன ரசிக்கிற நேரமான இது, அவளை பாருடா. சரிப்பா, சாரிப்பா என்று விக்கியிடம் சொல்லிவிட்டு வானதியை பார்க்க அவளோ அந்த கோரமான முகத்துடன் அப்படியே நினைவிழந்து கிடந்தாள். வானதிபா என்று விக்கி அவன் கன்னத்தை தட்ட அவளோ கண்களை திறக்கவே இல்லை. உடனே விநாயகன், அப்பா வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடலாம்ப்பா என்க அவனும் சரி என்றான். வீட்டிற்குள் வானதியை தூக்கி கொண்டு அவன் நுழைய பின்னாடியே விக்கியும் வந்தான். சுப்பிரமணி வேகமா வந்து வானதி என்று அழைக்க, அங்கிள் கொஞ்சம் தள்ளிக்கோங்க, வானதியை படுக்க வைக்கலாம் என்றான் விநாயகன்.
விக்கி வந்து மேகலா கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா என்றாள். அவள் சென்று தண்ணீர் கொண்டு வர அப்பாவை எங்க என்றாள் அவள். அவங்க அந்த சாமியார் ஐயா வீட்டில் இருக்காங்க என்று சொல்லியபடி தண்ணீரை நீட்டினாள். வானதி என்று தண்ணீரை அவள் முகத்தில் அடிக்க அவளோ மெதுவாக கண்ணை திறந்தாள். அதற்குள் சுப்பிரமணி வந்து வானதிமா என்று அழைக்க அப்பா என்று அழைத்தவள் மறுபடியும் கண்ணை மூடிக்கொண்டாள். ஒரு நிமிஷம் அவள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் வாங்க என்று விக்கி அவர்களை அழைத்து கொண்டு அங்கிருந்து நகர்ந்து விட்டாள். சுப்பிரமணி விக்கியிடம் நகர்ந்ததை பற்றி கேட்க அனைத்தையும் அவன் சொல்லிவிட்டான். கண் விழித்த குழலிக்கு முதலில் எங்கு இருக்கிறோம் என்றே நினைவில்லை. அதன் பின்னால் தன் அருகில் இருந்தவர்களை பார்த்து அவளால் கண்டறிய முடிந்தது. உடனே பட்டென்று அவள் எழப்போக அவளால் அது முடியவில்லை. தலை கிண்ணென்று வலித்தது. விழுந்ததில் உடல் முழுவதும் பயங்கரமாக வலிக்க அவளோ அந்த வலியுடன் என்னை எதுக்கு இங்கே கூட்டிட்டு வந்தீங்க, நான் இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் என்றால் கோபத்தில். குழலிமா கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா நாங்கள் சொல்றதை கேளு என்றார் சிவனேசர். நான் எதையும் கேட்க தயாரா இல்லை, என்னை விடுங்க, உங்களோட உதவி எனக்கு தேவையில்லை. அங்க அப்பா அப்படி தண்டனை அனுபவிக்கிறார்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். உங்கள் எல்லாரையும் நான் என்னைக்கும் மன்னிக்க போகிறதில்ல, இப்போவே போகிறேன் அந்த வானதியை தேடி என்று அவள் கத்தினாள். நடந்ததுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நாங்கள் நல்லது பண்ண போனோம், ஆனால் உங்கள் அப்பா குறுக்க வந்து அதை கெடுப்பாருன்னு எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு என்றார் சிவனேசர் உண்மையான வருத்தத்துடன். இல்லை, நான் நம்ப மாட்டேன், நீங்கள் போய் சொல்கிறீங்க. அவங்க சொன்னதை நம்ப மாட்டேன், ஆனால் நான் சொல்கிறத நீ நம்பித்தானே ஆகணும் என்ற சத்தத்தில் அவள் அங்கே திரும்பி பார்த்தாள். இங்கே எப்படி என்று அவள் கேட்க, அது இருக்கட்டும் குழலி, நீ எப்படி இருக்க என்று கேட்க அவள் அமைதியாக இருந்தாள். என்ன இப்போ வரைக்கும் கத்திட்டு இருந்த, திடீர்னு அமைதியாயிட்ட என்று மீண்டும் விக்கி கேட்க, மாமா எனக்கு உங்கள் மேலே ரொம்ப மரியாதை இருக்குது, ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் இடையில வராதிங்க மாமா அப்புறம் என்று அவள் நிறுத்த, முடிச்சிரு குழலி, அப்புறம் என்ன மரியாதை இருக்காதுன்னு சொல்ல வரியா என்று அவன் கேட்க அவளால் அதன் பிறகு பேச முடியவில்லை. இங்கே பார் குழலி, அவங்க தப்பு பண்ணாங்கன்னு சொன்ன சரி, வாதத்துக்கே வருவோம். அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? எங்கள் அப்பாவை உயிரோடு இருக்கும்போதே உயிர் வேற உடல் வேற ஆக்கிட்டாங்க மாமா. இதுக்கு எல்லாம் காரணம் இங்கே நிற்கிறாரே இவரும் இவங்க பொண்ணு தான் காரணம். இது எப்படி உனக்கு தெரியும்? எங்கள் அம்மா சொன்னாங்க. என்னன்னு? இவங்க தான் அப்பாவோட நிலைமைக்கு காரணம்னு. அதை சொன்ன அம்மா வேற எதையும் சொல்லலையா? வேற சொல்கிறதுக்கு என்ன இருக்கு மாமா? நிறைய இருக்குமா. முதல்ல உங்கள் அப்பா உக்கிரன் இங்கே பூசாரியாக வந்து சேர்ந்துருக்காரு, அதுவும் சிவனோட ஆசீர்வாதத்தில். அப்போ நாம் எப்படி நடந்துக்கணும் என்று விக்கி கேட்க, குழலியிடம் அப்போது இருந்த அவசியம் இல்லை. சிவன் விருப்பத்தில் வந்த உங்கள் அப்பா என்ன பண்ணினாரு தெரியுமா? அந்த கெட்டவங்களோட சேர்ந்துட்டு தன்னையே மறந்துட்டார். உண்மைக்கும் பொய்க்கும் இருந்த வித்தியாசத்தை உணர மறுத்துட்டார். இந்த முடிவு அவராக தேடிக்கிட்டது தான் குழலி. இல்லை, அப்பா அப்படி பண்ணியிருக்க மாட்டார். இல்லை குழலி, இதுதான் உண்மை. அவங்களோட பேச்சில் மயங்கி உங்கள் அப்பா தப்பான வழியில் நடக்க ஆரம்பித்தார். நான் நம்ப மாட்டேன். சரி, உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். யாராவது வேணும்னே இப்படி பண்ணுவாங்களா? அதுவும் பெத்த பொண்ணோட உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சும் இந்த மாதிரி பண்ணுவாங்களா? இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இவங்க நிகும்பனை அழிக்கிறதுக்கு தான் அந்த பூஜையை பண்ணாங்க, ஆனால் உக்கிரன் பாதியில் வந்து அதை தடுத்துட்டான். அதனால தான் அவனுக்கு அந்த நிலைமை. நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இப்படியெல்லாம் பேசுகிறீங்க. ஒரு நிமிஷம் என் கூட வா குழலி என்க. என்னால் முடியலை என்றால் அவள் என் கையை பிடிச்சிக்கோ என்று அவளை கூட்டிக் கொண்டு வெளியே வந்தவன் அங்கே பாரு என்க. அங்கே நின்றிருந்தவள் தேவகி. உனக்கு தெரியுமா இவங்க யாருன்னு? தெரியும், வானதியோட அம்மா. இவங்க யாருன்னு எனக்கு தெரியுமா? இப்போதான் தெரியும். எப்படி தெரியும்? மேகலா மூலமாக தானே? அப்படி இருக்கும்போது நான் எப்படி இவங்க பண்ணதுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்? நீ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா? ஏன்னா நியாயம்னு ஒன்று எங்கே இருக்கோ அந்த இடத்துல தான் இந்த விக்கி இருப்பான். இப்போ வானதியை அழிச்சே ஆகணும்னு இவ்வளோ வெறியா இருக்கியே, ஆனால் அவள் கூட எத்தனை வருஷம் நட்பு உன்னது, அதையெல்லாம் மறந்துட்டியா? அவள் உனக்காக பண்ண விஷயங்கள், நீ அவளுக்காக பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு நீ பழிக்கு பழி வாங்குறேனே வச்சுக்குவோம். அதுக்கடுத்து உன்னால் நிம்மதியாக இருக்க முடியுமா? இருந்துட முடியும்னா சொல்லிவிடு, நான் இப்போவே இங்கேருந்து போயிடுறேன், நீ வானதியை என்ன வேணாலும் பண்ணிக்கோ என்றான் விக்கி. குழலியின் கண்கள் கலங்க துவங்க சரியாக அந்த நேரம் குழலியை தேடி நீலியும் மாயனும் வந்தார்கள். யார் நீ? என் பொண்ணுக்கிட்ட உனக்கு என்ன பேச்சு என்று நீலி கேட்க, இப்போதான் உண்மை என்னன்னு உங்கள் பொண்ணுக்கு புரிய வைக்கிறேன். அடுத்து உங்களைத்தான் மீட் பண்ணணும்னு நான் நினச்சேன், ஆனால் நீங்களே வந்துட்டீங்க. நல்லது, என் வேலை இவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சுன்னு தெரியாமல் போச்சு என்று அவன் சொல்ல, யார் நீ என்றாள் நீலி. நான் விக்கி, விக்னேஸ்வரன், உலகாலும் ஐயனின் செல்லப்பிள்ளை என்று விக்கி சொல்ல, இது ஓவர் என்பது போல் விநாயகன் அவனை பார்த்து முறைக்க, சரி சரி என்றான் விக்கி. நீ யாரா வேணா இருந்துட்டு போ, இப்போ எங்களோட வழியிலிருந்து தள்ளிப்போ. முடியாது, வந்ததே உங்களை எங்கள் வழிக்கு இழுத்துட்டு போகத்தானே. என்ன நடந்ததுன்னு தெரியாமல் இஷ்டத்துக்கு பேச வேண்டாம். இந்த குடும்பம் எங்களுக்கு பண்ண அநியாயம் உங்களுக்கு தெரியுமா? எங்கள் அப்பா
அந்த சிவனையே நம்பிட்டு இருந்தார். எப்படியாவது சிவ தரிசனம் பண்ணிடணும்னு ஆசைப்பட்டார். நியாயமான ஆசை தானே. ஆனால் இந்த சிவனேசர் என்ன பண்ணார் தெரியுமா? எங்கள் அப்பாவோட மனசை எந்த அளவுக்கு வேதனைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு வேதனைப்படுத்திட்டாங்க. சரி, அதோட விட்டாங்களா? எங்கள் அம்மா வயிற்றுக்குள்ளே இருந்த சிசுவை அழிச்சு எப்படி கஷ்டப்படுத்தினாங்க. அடுத்து எங்கள் அப்பாவை அழிக்க திட்டம் போட்டு அவர் அந்த குகையிலே அடைச்சி வச்சுட்டாங்க. இப்போ சொல்லுங்க, யார் மேலே தப்புன்னு என்றான் மாயன் மூச்சு விடாமல் கோபமாக. வாவ் மாயன், நீங்களா? நீங்கள் இது வரைக்கும் இவ்வளோ லென்த்தியாக பேசலையா? அதை விடுங்க, பேசவே இல்லையா? அதான் உங்களை எனக்கு தெரியலை. ஆக்சுவலாக எனக்கு மாயன் அப்படிங்கிற நேம் ரொம்ப பிடிக்கும். எண்ணெயில் செம மாசான நேம். ஐ லவ் இட் என்று விக்கி சொல்ல, இதுவரை உயிரை கொடுத்து பேசிய மாயனின் நிலைமை என்னவாக இருக்கும் என்று நீங்களே யோசித்து கொள்ளுங்கள். அடுத்தடுத்த அத்தியாயங்கள் விரைவில். நன்றி.